இந்த நாளிலேயும் நம்ம என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் அப்படின்னா, வானத்திலிருந்து வந்த அப்பம். வானத்திலிருந்து வந்த அப்பம். நம்ம கடந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மன்னா. இல்லையா? மன்னா அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அந்த மன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எப்படி புசித்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். எது வரைக்கும் புசித்தார்கள் அப்படின்னா, கானானில பிரவேசிக்கிற வரைக்கும் அவர்கள் புசித்தார்கள் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். ஆனாலும் ஒரு சின்ன கிளான்ஸ் நான் கொடுத்துட்டு நான் இங்கே போவேனானால், இந்த வானத்தின் அப்பம் அது எப்படி இருந்தது அப்படின்னு இன்னைக்குள்ள போர்ஷனை கண்டினியூ பண்ணுவேனானால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். போன வாரம் நம்ம கற்றுக்கொண்டோம், எகிப்தின் அடிமைத்தனம் எப்படி இருக்கிறதோ அதே மாதிரி நாம் இயேசுவின் ரத்தத்தினால நாம் கழுவப்படுகிற வரைக்கும் நாம் என்ன செய்யறோம்னா பாவ அடிமைத்தனத்துக்குள்ளால இருக்கிறோம். எகிப்தின் அடிமைத்தனம் பிசிக்கல், பாவ அடிமைத்தனம் ஆவியில நம்ம அடிமைப்பட்டு இருக்கிறது, ஆத்மாவில் அடிமைப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதே மாதிரி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வந்தாரு. இன்னைக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசுவின் ரத்தத்தினால நம்ம என்ன செய்யறோம்னா மீட்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி அந்த விடுதலை பெற்றுக்கொண்ட எல்லாரும் உடனே கானானுக்குள்ள போயிட்டாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கு ஒரு வனாந்திர பாதை இருந்தது. அந்த வனாந்திர பாதை மாதிரி இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாம், நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா நம்மளும் இன்னைக்கு வனாந்திரமான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் நான் சொல்லி கொடுத்தேன், இந்த உலகத்தின் உள்ள வாழ்க்கை பரதேசிகளாக நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இந்த பரதேசிவான வாழ்க்கை அப்படிங்கறத நம்ம கற்றுக்கொள்கிறோம். அது பேதுரு எழுதும் போது சொல்லுவார், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறதாவது அப்படின்னா, இந்த உலகம் நமக்கு நிலையான உலகம் அல்ல அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு கற்றுத்தருகிற தேவ பிள்ளைகளும் கற்றுத்தருகிறாங்க. இந்த காரியங்களை நாம் அறிந்து இருக்கிறோம். அப்போ இதே மாதிரி தான் வனாந்திரத்தில் அன்னைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டாங்களோ அதே மாதிரி இந்த உலக வாழ்வு நமக்கு வனாந்திரமாக கொடுக்கப்பட்டுள்ள வாழ்வும். ஆனா இந்த வனாந்திரமான வாழ்க்கையில கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சும்மா விடல. அவங்கள அந்த கானானை அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு கர்த்தர் அப்பத்தையும் மன்னாவையும் இறைச்சி எது தேவையோ, அவங்களுக்கு எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்து தான் கர்த்தர் வழி நடத்தினாரு. அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல வாழும்போது கர்த்தரிடத்துல நம்ம கேட்கிற காரியங்களும் கேட்காத காரியங்களையும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை என்ன செய்யறாங்கன்னா வழி நடத்துக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம அறிந்துக்கிற ஒரு காரியம். அப்படித்தானே? இந்த உலகத்துல எல்லாமே கர்த்தர் நமக்கு தந்திருக்காரா அப்படின்னா ஆமா, எது இந்த உலகத்துல நமக்கு தேவையோ அது எல்லாமே கர்த்தர் தந்திருக்கிறார். அதுக்கும் மேல நம்ம என்னென்ன கேட்கிறோமோ அதையுமே கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நமக்கு தருகிறாங்க. ஆனா இதே மாதிரி தான் இந்த மன்னாவை புசிக்க கொடுத்த தேவன், அதை நம்ம போன வாரம் கற்றுக்கொண்டோம். எப்படி அவங்க மன்னாவை எப்ப அவங்க மன்னாவை கேட்டாங்க அப்படின்னா, அந்த செங்கடல் எல்லாம் பிளந்து அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்த பிறகும் அடுத்தது அவங்களுக்கு தண்ணி தாகம் வருது. போன வாரம் நான் அதை விளக்கமா சொல்லி கொடுத்தேன். அந்த காரியம் நமக்கு ரொம்ப தேவையான காரியம். அந்த தேவையான காரியம் அவங்களுக்கு இல்லாம இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதையும் கர்த்தர் நிவர்த்தி செய்து கொடுக்கிறார். அதை தாண்டி யாத்ராகமும் நம்ம 12, 13 அந்த 16ஆம் அதிகாரத்துல வரும்போது அழகா அவங்க சொல்லியிருக்கோம், ஏலிமை விட்டு அவங்க புறப்பட்டு அந்த தண்ணீர் அந்த இடத்துல இருந்து அவங்க கிளம்பி வரும்போது அடுத்தது அவங்களுக்கு பசி இருந்ததாக அங்க சொல்லப்படவே இல்லை. 16ஆம் அதிகாரத்துல ஸ்டார்டிங்ல ஏலிமை விட்டு அவங்க புறப்பட்டு வருகிறாங்க. ஏலியம்ல நல்லா சாப்பிட்டாங்க, பேரிஷ மலங்கள் இருக்கு, தண்ணி இருக்கு, நீரூற்றுகள் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க அடுத்தது வர்றாங்க பாருங்க. அடுத்தது வரும்போது அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு அவங்களுக்கு பசி இருந்துச்சோ இல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சான்னு கேட்டா அப்படி பைபிள்ல சொல்லப்படல. ஆனா அவங்களுடைய தாட் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சுன்னா, நாங்க எகிப்து தேசத்துல இறைச்சியும் அப்பமும் நாங்க சாப்பிட்டோமே, இங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. இந்த எண்ணம் வரும்போது அவங்க முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முறுமுறுப்பின் ஜெபமின் அந்த முறுமுறுப்பின் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்பட்டதுதான் மன்னா, வானத்திலிருந்து வந்த அந்த மன்னாவும் இறைச்சியும். அதே மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்தேன், அந்த ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறோமே, நாம் எப்படி பெற்றுக்கொள்ளுகிறோம்? சில ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நிறைவாக இருக்கும் போதும் நாம் மேன்மையான காரியங்களை சிலவற்றை கேட்டு கர்த்தரை துக்கப்படுத்தி நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமா? ஆனாலும் கூட கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவங்க முறுமுறுப்பில்னா தான் பெற்றுக்கொண்டாங்க. ஆனாலும் கர்த்தர் நல்லதை தான் கொடுத்தாங்க.
கர்த்தர் நல்ல காரியத்தை தான் கொடுத்தாரு, சும்மா எல்லாம் என்ன செய்யல கர்த்தர் கொடுக்கல. சரியா? அப்போ அவங்க முறுமுறுப்பின் மூலமாகவும் அவங்களுக்கு கிடைத்தது என்னன்னா நல்ல ஒரு காரியம், நல்ல ஒரு மன்னாவை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு அவங்க என்ன செய்யறாங்க, இது என்ன அப்படின்னு கேட்கறாங்க, அதை கொடுக்குறாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யாத்ராவும் 16ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தான் என்ன செய்யறாங்க, அதுக்கு மன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுறாங்க. சரியா? அப்போ அப்படி பேர் போட்டதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த இதை பெற்றுக்கொள்ளுகிறாங்க, அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளுகிறாங்க. அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னா அதுல கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எது தேவையோ, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்யணும், நீங்க அண்டன்னைக்கு உள்ளதை அண்ணன்னைக்கு போய் நீங்க என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுல ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கர்த்தர் கொடுத்தாரு. என்னன்னா, உங்கள் வீடுகளில் உள்ள ஆத்துமாக்களை போஷிக்கிற அளவுக்கு மன்னாவை எடுக்க வேண்டும். அதான் நான் சொல்லி கொடுத்தேன். கர்த்தரிடத்திலிருந்து போய் மன்னாவை பெற்றுக் கொள்கிற, மன்னா அப்படிங்கிறது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, அப்படிதானே? அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஒரு ஒரு ஆத்துமாக்களையும் நாம் நடப்பிக்கிறதற்கு, நம்ம பிள்ளைகள் ஒரு விதம் இருப்பாங்க, கணவன் ஒரு விதத்துல இருப்பாங்க, வீட்டுல உள்ளவங்க ஒரு விதத்துல இருப்பாங்க. ஆனா எல்லாரையும் வழி நடத்தி கர்த்தரிடத்துல கொண்டு செல்லுகிற அளவுக்கு, திருப்தியாக அந்த குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு நாம் கர்த்தரிடத்துல இருந்து, கர்த்தருடைய பாதத்திலிருந்து வசனத்தை பெற்றுக் கொள்வதுதான் அந்த இடத்துல சொல்லி கொடுத்திருக்கு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆத்துமாக்களை குறித்த காரியங்கள் ரொம்ப சொல்லப்பட்டிருக்காது. ஆனாலும் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, உங்கள் வீடுகளில் உள்ள ஆத்துமாக்களை போஷிக்கிற அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்ம எவ்வளவு பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு எவ்வளவு தேவையோ, நம்மளை சார்ந்து இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு தேவையோ, கர்த்தர் ஒருவேளை நம்மளை தாண்டி, குடும்பத்தை தாண்டி கர்த்தர் நமக்கு ஒரு வேலையை, ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்துருப்பாங்களானா அவங்களையும் போஷிக்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல இருந்து அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ளணும். அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்னா போஷிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, போஷிக்க முடியாது அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். இதே மாதிரி தான் அந்த ஸ்பிரிச்சுவலி நம்ம அந்த குடும்பத்தை நடத்துகிறதற்கு நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே என்ன செய்யணும், கர்த்தருடைய பாதத்துல இருந்துதான் நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அதே மாதிரி தான் இன்னும் ஒரு காரியம் நம்ம பெற்றுக்கொண்டோம். ஓய்வு நாளில் அது டபுள் போர்ஷன், அவங்களுக்கு அதுக்கு முந்தின நாள் டபுள் போர்ஷன் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா, ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்து கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாத்திரமே. ஆனா இன்னைக்கு நம்ம ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கிறோம்? இன்னைக்கு உண்மையிலேயே அதான் நான் போன வாரமே சொன்னேன், அது நம்ம ஒவ்வொரு ஆளும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குன்னா, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. உலகத்துல அவ்வளோ வேலைகள், நமக்கு அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளவு பாரங்கள், எல்லா காரியங்களும் இருக்கு. வாரத்துல 6 நாளும் உலகத்தின் வேலைகள் நம்மளை அழுத்தி கொண்டிருக்கிறது. 7ஆம் நாள் மட்டும்தான் நமக்கு லீவ் அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லையா? அந்த லீவ் நாட்கள்ல நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஃபுல் வேலையும் அன்னைக்கு தான் பண்றோம். அன்னைக்கு தான் சண்டேனா பார்த்தா வேலை, கிளீனிங் பண்ணணும், வாஷிங் பண்ணணும், ரிலேட்டிவ்ஸ் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும், யாரை பார்க்கணும், எல்லா காரியமும் அன்னைக்கு சண்டேனே நம்ம ஒதுக்கி வச்சிடறோம். ஆனா அப்படி கர்த்தர் சொல்லவே இல்லை. ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய பிரசன்னத்துல இருந்து ஆசரிக்கணும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், போன வாரம் பார்த்தோம் மன்னா. இந்த மன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். கொத்துமல்லி அளவாக இருந்தது. அது கொத்துமல்லி அளவா இருந்தது, வெண்மை நிறமா இருந்தது, ருசி தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. தேனிட்ட பணிகாரம் அப்படின்னா இன்னைக்கு என்ன சொல்லலாம், தேனிட்ட பணிகாரம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சொல்லலாம் குலாப்ஜாம். குலாப்ஜாம் எப்படி இருந்துச்சு, அதே மாதிரி தான். குலாப்ஜாம் எவ்வளவு டேஸ்டியா இருக்கும், அதே மாதிரி இருந்துச்சா என்னது, அந்த பணிகாரம் மாதிரி என்ன இருந்துச்சா, அந்த மன்னா இருந்துச்சா. இப்போ மன்னாவை இவங்க இவங்க சாப்பிட்றாங்க. ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றாரு, வெயில் ஏற ஏற அது உருகி போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? வெயில் ஏற ஏற அது உருகி போம். யாத்ராகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். சொன்னேன், எல்லாரும் கர்த்தருடைய பிரசன்னத்துல போய் இருந்து அந்த ஆத்துமாக்களை போஷிக்கிற அளவுக்கு, ஆத்துமாக்களின் லெக்கத்தின் அளவிற்கு சேர்த்து கொள்ள வேண்டும். அது சொல்லி கொடுத்து, இப்போ நம்ம எவ்வளவுதான் கர்த்தருடைய பாதத்திலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறோமோ, அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொண்டாலும் வெயில் ஏற ஏற அது என்ன செய்யுதுன்னா உருகி போகிறது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்னா அப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ளால வரும்போது அந்த வார்த்தை என்ன ஆகுதுன்னா நமக்குள்ளால அப்படியே டிமினிஷ் ஆகிட்டே போகுது, அது உருகி போகுது. அப்படி போகும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இதனால்தான் ஒரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
இந்த வெயில் ஏற ஏற கண்டிப்பா அது என்ன செய்யுதுன்னா உருகி போகிறது. அந்த உருகி போகிறது மாதிரி தான் நம்ம ரொட்டீன் லைஃப்ல நம்ம போகும்போது, நம்ம மற்றவருடைய பழகும் போது, நம்ம மற்றவருடைய பேசும்போது, காரியங்கள்ல ஈடுபடும் போது அந்த வார்த்தை நம்ம விட்டு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அந்த பாவங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்யுதுன்னா ஒட்டி கொள்ளுகிறது. அதனாலதான் ஒரு நாளும் கர்த்தருடைய பாதத்திலிருந்து நம்ம என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சரியா? இந்த மன்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் போன வாரம் சொன்னேன், இந்த மன்னாவை பார்க்கும்படிக்கு என்ன செய்தாங்களாம், ஆரோன்ட்ட சொல்லி மோசே என்ன செய்தாராம், எடுத்து வைத்திருந்தாராம். வசனம் யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 33, 34 அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். கர்த்தருடைய சந்நிதியில என்ன செய்தாங்களாம், எடுத்து வச்சாங்க. எதுக்காக? அந்த மன்னாவை காமிச்சு கொடுக்கணும், எப்படி நாங்க சாப்பிட்டோம் அப்படின்றத காமிச்சு கொடுக்கறதுக்காக. இவங்க எவ்வளவு நாள் சாப்பிட்டாங்கன்னு சொன்னேன், இஸ்ரவேல் புத்திரர் குடியிருப்பான தேசத்துக்கு வரும் மட்டும் 40 வருஷம் அளவும் மன்னாவை புசித்தார்கள். 40 இயர்ஸ் என்ன செய்தாங்க, அவங்க மன்னாவை புசித்தார்கள். என்ன அப்படி காரியம் என்ன அப்படின்னா, கானானுக்குள்ளால பிரவேசிக்கிற வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, புசிச்சாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வசனத்தை எவ்வளவு நாள் நம்ம உட்கொள்ள வேண்டும், எப்படி நம்ம உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா, நம்ம பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கிற வரைக்கும், அதான் நம்முடைய மரணம் வரைக்கும் அல்ல, நம்முடைய எடுத்துக்கொள்ளல் வரைக்கும். அது என்னைக்கு எது நடக்கும், அப்படி எது முந்திக்கொள்ளுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அது வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னா, வார்த்தையாகிய வசனம் நம்மளை வழி நடத்தி கொண்டே இருக்கணும். அதுதான் நம்மளை என்ன செய்யணும், வழி நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இந்த யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல இவங்க எகிப்தை விட்டு புறப்பட்டு 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில சீன் வராந்தத்துல வர்றாங்க. அங்கதான் என்ன செய்து மன்னா கொடுக்கப்படுகிறது. இனி நீங்க பாத்தீங்கன்னா எண்ணாகமம் புஸ்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது. எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியிலே மேகம் சாட்சியுடைய வாசஸ்தலத்தின் மீதிலிருந்து உயர எழும்பிற்று. மேகம் என்ன செய்து மேலே எழுந்து, அந்த மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, வழி நடத்தி வருகிறார். அந்த மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் தான் அவங்கள வழி நடத்த. மேகம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்க, பாளையம் இறங்கி இருப்பார்கள். நான் பாளையம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த பாளையம் என்ன அப்படிங்கிறத நான் கற்றுக் கொடுத்தேன். அப்ப அதே மாதிரிதான் பாளையத்துல என்ன செய்யறாங்கன்னா அவங்க இறங்கி இருப்பாங்க. ஆனா மேகம் எப்போது எழும்புதோ, மேகம் எழும்பும் போது என்ன செய்வாங்கன்னா, அந்த மேகம் எழும்பும் போது இவங்க பிரயாணம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க வந்து அப்படியே தங்கி இருப்பாங்க. அந்த மேகம் எழும்பும் போது அவங்க என்ன செய்வாங்க, புறப்பட்டு போவார்கள். இப்படித்தான் அவங்களுடைய பிரயாணம் இருந்துச்சு. அப்போ எப்படி அவங்க அந்த பிரயாணப்பட்டு போகிறாங்க அப்படின்னா, மேகத்தின் மூலமாக தான். இந்த எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. இப்படித்தான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. 11ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும், பின்பு ஜனங்கள் முறையிட்டு கொண்டிருந்தார்கள், அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் உண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசி இருந்து சிலரை பட்சித்தது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, முறையிடுகிறாங்க. எதுக்காக முறையிடுகிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணா உடனே அக்கினி அவிந்து போயிட்டு. அடுத்தது பாருங்க, 4th verseல பாருங்க, பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சை உள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்று சொல்லி என்ன செய்யறாங்க, அவங்க கேட்கிறாங்க, எங்களுக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பது யார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 5th verse 6th verseல நீங்க பாருங்க, அதுல சொல்லியிருக்கோம், நான் எகிப்திலே கிரயம் இல்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெங்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். எவ்வளவு அந்த காரியம் பாருங்க. மன்னா புசித்த போது என்ன சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்த போது என்ன சொன்னாங்க, மன்னா வந்து சின்னதா இருந்துச்சு. அது ருசி எப்படி இருந்துச்சு, தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. அது தேனிட்ட பணிகாரம் போல் இருந்தது. எப்போ எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில அவங்க மன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ தேனிட்ட பணியாரம் போல் இருந்தது. 2 வருஷம் தாண்டுது. 2ஆம் வருஷம் 2ஆம் மாதம் 20ஆம் தேதியில அவங்க கிளம்பி போகும்போது அவங்களுக்கு அது எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லையா, இந்த மன்னாவை தவிர வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த மன்னாவை தவிர வேற ஒன்றும் இல்லையா. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையிலையும்
கர்த்தரோடு நம்ம வாழணும் அப்படின்னா கண்டிப்பா வசனம் தான் தேவை. அந்த வசனத்தின்படி நம்மளை சீர்திருத்தம் பண்ணி கொள்ளுவது கண்டிப்பா அவசியமா இருக்கிறது. கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும்னா சீர்திருத்தம் பண்ணி கொள்ளணும். வசனம் வேணும். கர்த்தரோடு நம்ம நடக்கணும்னா வசனம் இல்லாம நம்ம நடக்கவே முடியாது. ஆனா ஆனா இப்போ நமக்கு என்ன 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 ஆகுது அப்படின்னா, எவ்வளோ நாள் நம்ம இப்படி இந்த வசனம் நமக்கு எப்படி நம்ம இதையே நம்ம வேற எதுவுமே இல்லையா, என்டர்டெயின்மெண்டே இல்லையா அப்படிங்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்துல இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் சின்ன பிள்ளைகள் முதல் வாலிப பிள்ளைகள் பெரியவர்கள் வரைக்கும் இந்த காரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மன்னா அப்படின்னா அதான் வசனம். வசனம் மட்டும்தான் நம்மளை என்ன செய்யணும்னா வழி நடத்தணும். வசனம் மட்டும்தான். இந்த உலகத்துல என்டர்டெயின்மெண்ட் எதுவுமே நம்மளை என்ன செய்யாதுன்னா கர்த்தரிடத்துல கொண்டு போகாது. நம்ம ஒருவேளை கர்த்தருடைய வசனம் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கவில்லை என்றால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். வசனம் நமக்கு வசனம் கொடுக்கிற இடத்துல நமக்கு அது திகட்டுது அப்படின்னா, வசனத்தை கேட்கறதற்கு மனதில்லாத ஒரு சூழ்நிலை வருதுன்னா, எப்போ ஆண்டவருடைய பிரசன்னத்துல இருக்கிறது நமக்கு பிடிக்கல இல்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு இருக்குதுன்னா நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா என்ன செய்யாதுன்னா கர்த்தரிடத்துல இன்னைக்கு கொண்டு போகாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, வச்சிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் பிள்ளைகளை இழுத்து கொண்டு வர்றதுக்காக வச்சிருக்காங்க. ஆனா அது உண்மையான தேவையா அப்படின்னு கேட்டா இல்ல. கண்டிப்பா அதுக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய பிரசன்னம் இளைப்பாறுதல். மத்த மாதிரி சில சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரொம்ப டென்ஷனா இருக்கு, கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்கும், கொஞ்சம் வெளியே போயிட்டு நம்ம இது பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு மாத்திரம்தான். எந்த ஒரு பாரம் நமக்குள்ளால இருக்கிறதோ அந்த பாரம் கர்த்தருடைய பிரசன்னத்துல நம்ம போய் இருக்கும்போது அது மாற்றப்பட்டால் மாத்திரமே அது நிலையான சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர, அதை கர்த்தருடைய பிரசன்னத்தை விட்டுட்டு நம்ம ஒருவேளை நம்ம வெளியே போனா இல்ல இன்னொரு இடத்துல போய் நம்ம வேற ஒரு காரியத்தை என்டர்டெயின்மெண்டா பண்ணுனா நம்மளை அது மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா அது ஒரு டெம்பரரி ரிலீஃபா தான் இருக்குமே தவிர ஒரு பெர்மனன்ட் ரிலீஃபா அது இருக்காது. கண்டிப்பா அது பெர்மனன்ட் ரிலீஃபா இருக்காது. இன்னொரு காரியம் பாருங்க, 8வது வசனத்துல சொல்லியிருக்கோம், ஜனங்கள் போய் அதை பொறுக்கி கொண்டு எந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள், அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருக்கிறது. இப்போ இந்த மன்னாவை என்ன செய்யறாங்கன்னா அப்படியே சாப்பிடலாம். அவங்க என்ன செய்யறாங்களா, சமைத்து சாப்பிட்டாங்களாம், சுட்டு சாப்பிட்டாங்களாம். இதுதான் நான் சொன்னேன், போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன். இந்த ஓய்வு நாளுக்கு முந்தைய நாள் 2 மடங்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அந்த மன்னாவை கர்த்தர் சொல்லியிருப்பாரு, நீங்க ஆயத்தம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆயத்தம் பண்ணி அடுத்த நாளுக்காக வைத்துக் கொள்ளுங்கள். ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு தான் அங்க சொல்லியிருக்கோம், சமைக்கணும் இல்ல சுடணும், சுட்டு வைக்கணும் இல்ல சமைத்து வைக்கணும் அப்படின்னு. இப்ப இந்த காரியத்தை நம்ம பார்க்கும்போது சமைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது சம்திங் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அந்த வேர்சஸை ஜஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு போறது மாத்திரம் அல்ல, அதை தியானிக்கணும். நம்ம அப்படி நம்ம ஜஸ்ட் லேர்ன் பண்றது மாத்திரம் கிடையாது, அதை தியானிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கணும். அதை என்னமோ எப்படி சொல்லலாம்னா, சமைக்கணும் அப்படின்னா நம்முடைய இருதயத்துக்குள்ளால அந்த வசனம் போகும்போது எந்தெந்த இடம் கடினமாக இருக்கிறதோ, நிறைய காரியங்கள் சமைக்கும் போது சாஃப்ட் ஆகும் இல்லையா. எக்கு சாஃப்ட் ஆகாது, ஹார்ட் ஆகும். ஆனாலும் நிறைய காரியங்கள் சமைக்கும் போது அது என்ன செய்யும்னா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் சமைக்கிறோம். அப்ப எந்தெந்த இடம் கடினமான இருதயங்கள் இருக்கிறதோ இந்த வசனம் உட்கொள்ளப்படும் போது என்ன செய்யணும்னா அது சாஃப்ட் ஆகணும். எந்தெந்த காரியங்கள் நம்மிடத்துல நீக்கப்படணுமோ, அது சுட்டரிக்கப்பட வேண்டுமோ, அது சுட்டரிக்கப்படணும். இந்த வசனம் உள்ள போகும்போது இப்படித்தான். இந்த வசனம் அப்படி வெளியே நம்ம சும்மா படித்து வைத்துறதுக்காக அல்ல, ஜஸ்ட் நம்ம லேர்ன் பண்ணிட்டு போறதுக்காக அல்ல. இந்த வசனங்கள், இந்த வசனம் நம்முடைய இருதயத்தை மாற்றணும். நம்ம உட்கொள்ளும் போது அது என்ன செய்யணும்னா நம்முடைய இருதயத்தை மாற்றணும். மாற்றப்பட வேண்டிய, சுட்டரிக்கப்பட வேண்டியது சுட்டரிக்கப்படணும். எது சாஃப்ட் ஆகணுமோ, எந்த இடத்துல எல்லாம் நம்ம சாஃப்ட் ஆகணுமோ அந்த இடத்துல சாஃப்ட் ஆகணும். அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் அது நமக்கு பலனை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது பலன் இல்லை. இந்த வசனத்தை கற்றுக்கொள்கிறோம், அதான் சொல்லுவாங்க, இந்த பைபிளை கற்றுக்கொண்டு அதை அறிவில வைத்துக் கொள்ளுகிறது அல்ல, அது இருதயத்துக்குள்ளால நம்முடைய வாழ்க்கையை அது நடத்தணும். அப்பதான் அது பிரயோஜனமானது, இல்லைன்னா அது பிரயோஜனமானது அல்ல இல்லையா. இந்த வசனத்தை பாருங்க. இந்த ஒரு வசனம் நான் சொல்றேன். இப்போ நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய வசனங்கள் நமக்கு காணாமையே தெரியும். ஆனா நமக்கு அந்த வசனத்தின் டெப்த் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா இல்ல.
ஒரு வசனம் பாருங்க, சங்கீதம் 119 அதிகாரம் 105 வசனம் சொல்லுது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வசனம் நமக்கு தெரியும். அதே மாதிரி சொல்லுவாங்க, 9 வசனம் சொல்லுவோம், வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனான். இப்படி வசனங்களை நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டா எல்லாருக்கும் முடிக்க தெரியும். ஆனா இந்த வசனத்தின் ஆழம் என்ன அப்படிங்கிறது தெரியுமா? நம்ம அதை ருசிச்சிருக்கிறோமா? இதுதான் கர்த்தரை ருசிக்கிறது. வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான். எப்படி சுத்தம் பண்ண முடியும் அப்படின்னா, நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால் தானே. அப்போ வசனம் கொடுக்கப்பட்டால் மாத்திரமே வாலிபன் காப்பாற்றப்படுவான். அப்ப யாரா இருந்தாலும் சரி, வசனம் உள்ள போகும்போதுதான் அவனுக்குள்ளால இருக்கிற இம்பியூரிட்டிஸ் எல்லாம் மாறுமே தவிர சும்மா என்ன செய்யாது, மாறாது, சும்மா மாறாது. நம்ம ஜெபிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யும்னா கிருபை கிடைக்கும். அந்த வசனங்கள் அவங்களுக்குள்ளால போகிறதுக்குள்ள கிருபைகள் கிடைக்கும். அந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டு எப்போ ஒரு பிள்ளை அந்த வசனத்துக்கு செவி கொடுக்குதோ, அந்த வசனத்தை உட்கொள்ளுதோ, அப்பதான் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சரியா? நம்ம ஜெபிக்க ஜெபிக்க கிருபை பெருகி கொண்டே இருக்குமே தவிர நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு ஆளை நம்ம என்ன செய்ய பிடிச்சு மாற்ற முடியாது. அவங்களுக்குள்ள அந்த கிருபை கிடைக்க கிடைக்க என்ன செய்வாங்கன்னா, கர்த்தர் அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வாய்ப்புகளை அவங்க பயன்படுத்தணும். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தும் போது அந்த வசனங்கள் அவங்களுக்கு உள்ளால, அந்த செவிக்குள்ளால போகும்போது அவங்க எப்படி மாற்றப்படுவாங்க அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளாக தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. நம்ம இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வசனத்தின்படிதான் நான் நடக்கிறேன், இந்த வசனம் தான் என்னை காத்துக்கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா நடக்கிறேன்னு கூட நான் சொல்ல வரல, நடக்க ட்ரை பண்றோம். எத்தனை பேர் இந்த வசனத்தின்படிதான் என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் நான் நடத்துறேன், எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா, கர்த்தருக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படின்னு கேட்டுதான் நம்ம செய்யறோமா? அதுதான் வெளிச்சத்துல நம்ம நடக்கிறது. அதுதான் வெளிச்சத்துல நடக்கிறது. அப்படி இல்லைன்னா நம்ம வெளிச்சத்துல நடக்கிறது அல்ல, இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. இந்த பாருங்க, என்னாகும் 11 அதிகாரம் 11 15 வரைக்கும் உள்ள வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க இறைச்சிக்காக என்ன செய்வாங்கன்னா முறையிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த இறைச்சிக்காக முறையிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, மோசேயை கலங்க பண்ணுகிறாங்க, ரொம்ப பாரப்படுத்துகிறாங்க. மோசே புலம்புறாரு. அப்போ வழிநடத்தி கொண்டு போகிற மோசையால அவர் அதை என்ன செய்ய முடியல, கஷ்டமா இருக்கு, அவருக்கு இது பாரமா இருக்கிறது. இன்னைக்கும் பாருங்க, அவர் சொல்ற 14 வசனத்துல அவர் சொல்றாரு, மிஞ்சின பாரமா இருக்குது, என்னை கொன்று போடும் அப்படின்னு சொல்றாரு. புலம்புறாரு ஆண்டவர் கிட்ட, என்ன கொன்று போடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா கடினப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு மோசையை கடினப்படுத்துனது மாதிரி நாம் இன்னைக்கு இயேசுவை பாரப்படுத்தி கொண்டு இருக்கிறோமா? இந்த இறைச்சி அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க பார்த்து பாருங்க, நமக்கு கர்த்தர் மன்னாவை தந்து கொண்டிருக்கிறார், வசனத்தை தந்து கொண்டிருக்கிறார், போஜனத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் வளர்ந்து கொண்டிருக்கிறோமே, ஆனா சில எதிர்பார்ப்புகள், குறிப்பாக நம்ம பார்த்தோம்னா இந்த உலகத்தின் மேன்மைகள் நமக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நாம் முறுமுறுக்கிறோமா? இந்த மன்னா அவங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கு, இறைச்சி அவங்களுக்கு இல்லை. இறைச்சிக்காக என்ன செய்யறாங்க? முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இறைச்சி இங்க அப்படிங்கிறது என்னதுன்னா, அது மேன்மைகள். அந்த மேன்மைகள் இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமாக்கி இந்த மன்னாவை வார்த்தையினால நாம் போஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனா இந்த இறைச்சி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலகத்தின் மேன்மைகள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு நாம் கர்த்தரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? நம் கர்த்தரை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? அப்படி இருப்போமானால் நாமும் நம்ம ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஈஸியா நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, அவங்க செஞ்சது தப்புன்னு சொல்லிடுவோம், ஈஸியா சொல்லிடுவோம். ஆனா நம்ம அந்த இடத்துல இருந்து ஆராய்ந்து பார்த்தால் தான் தெரியும், நம்ம எவ்வளவு தப்பு பண்றோம். அதான் நான் சொன்னேன், போன வாரம் நான் சொல்லும்போது சொன்னேன், அவங்க மேரிபாவின் தண்ணீர்கள் அண்டையில் வரும்போது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தண்ணி இல்லை, 3 நாள் தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. தண்ணி கிடைக்குது, தண்ணி கசப்பா இருக்கு. அது தேவையா அப்படின்னு கேட்டா உண்மையிலேயே தேவையான ஒரு காரியம். அதுதான் கர்த்தர் எப்படி நமக்கு உணர்த்தி தருகிறார் அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம அவ்வளவு உஷ்ணமான நாட்கள்ல இருந்தோம். அந்த உஷ்ணமான நாட்கள்ல இருந்து கடந்த வாரம் நமக்கு அவ்வளவு மழையா இருந்துச்சு, கரண்ட் இல்லாம இருந்துச்சு. எத்தனை பேர் நம்ம கரண்ட்டுக்காக முறுமுறுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்லையா? எத்தனை பேர் நம்ம கரண்ட்டுக்காக முறுமுறுத்தோம்? கரண்ட் வந்துடும், 2 நாள் தாண்டா வந்துடும் இல்லையா? ஆனா இதே மாதிரி தான் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவங்களுக்கு தேவை தானே. இன்னைக்கு வெளிச்சம் நமக்கு தேவையான்னு கேட்டா, ஆமா வெளிச்சம் தேவை.
வெளிச்சம் தேவைதான். அன்னைக்கு அவங்களுக்கு தண்ணி தேவை மாதிரி தான் இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் தேவை. கரண்ட்ல தான் எல்லாமே நடக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம அதை நம்மளால என்ன செய்ய முடியுது? அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா? அப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா நம்மளும் என்ன செய்யறோம்னா, நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி நம்ம என்ன செய்யறோம்னா, முறுமுறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோமா, இல்ல நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம என்ன செய்வோம், நம்மளையே ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். சரியா? நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இப்போ இங்க பாருங்க, 2ஆம் மாதம் 15ஆம் தேதியில அவங்களுக்கு ருசியாக இருந்த மன்னா 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்துல அவங்களுக்கு எப்படி இருக்கு? வெறுப்பா இருக்குது. இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இதே மாதிரி தான் மன்னா வேண்டாம் இறைச்சிக்காக போராடுகிறாங்க. இதே மாதிரி தான் எப்பெல்லாம் நமக்கு வசனமாகி அப்பம் வெறுப்பாக ஆரம்பிக்கிறதோ நிச்சயமாக நமக்கும் இந்த நிலை ஏற்படும். எப்ப தெரியுமா முறுமுறுப்பு ஏற்படும்? இந்த வசனம் பத்தாது, இந்த வசனம் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு பத்தாது, இதுக்கு மேல சம்திங் ஐ நீட், இந்த உலகத்துல வேணும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அந்த ஆவிக்குரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்குள்ளால இருக்கும்போது இல்லைன்னா கண்டிப்பா நமக்கும் இந்த முறுமுறுப்பு வரும். அதான் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இப்படிதான் சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம தேற்றிக்கொண்டே இருக்கும். ஏதோ கஷ்டத்தின் நேரத்திலும் ஏதோ உபத்திரவத்தின் நேரத்திலும் கர்த்தருக்குள்ளால சந்தோஷமா இருக்க முடியுது அப்படின்னா நாம் கர்த்தருக்குள்ளால இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படி முடியல, முறுமுறுப்பு நமக்குள்ளால வருதுன்னா நம்ம மாம்சம் பலகீனம் உள்ளதுதான். ஆனா திடப்படுத்தி கொள்ளணும். தாவீது கர்த்தருக்குள்ளாலே தன்னை திடப்படுத்தி கொண்டது போல நாமும் திடப்படுத்தி கொள்ளணும். நமக்கும் நிறைய சஃபரிங்ஸ் இருக்கு, நிறைய கஷ்டங்கள் இருக்கு, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. அன்னைக்கு எப்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே விடுதலை பண்ணி வெளியே கொண்டு வரும்போது பின்னால துரத்திக்கிட்டு வந்தானோ அதே மாதிரி எல்லா பாவங்களும் எல்லா கஷ்டங்களும் நம்மளையும் துரத்தி கொண்டு வரும். ஆனா நம்ம கர்த்தரிடத்துல ஒரு வழியை கேட்கும் போது செங்கடலை பிளந்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா வழி நடத்தினாரு. திரும்பி போக கர்த்தர் வைக்கல. அதே மாதிரிதான் நம்ம பழைய காலத்துக்குள்ள நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா திரும்பி போகணும் அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன கர்த்தருக்குள்ளால நம்மளை திடப்படுத்தி கொள்ளணும். எப்ப நமக்கு வசனமாகிய அப்பம் வேண்டாம் அப்படின்னு தோணுதோ அந்த நேரத்துல இந்த முறுமுறுப்புகள் நமக்குள்ளால கண்டிப்பா வரும். அதனால அதுக்கப்புறமும் பாருங்க, இந்த மன்னா வேண்டான்னு சொல்றாங்க, ஆனா இறைச்சிக்காக போராடுறாங்க. வசனம் 16ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மூப்பரும் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடத்தில் அங்கே உன்னோடே வந்து நிற்கும்படி செய். இது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மோசே சொல்றாரு, என்னால இது என்ன செய்ய முடியாது, சுமக்க முடியாது, நான் பெற்ற பிள்ளைகளா அப்படியெல்லாம் அவர் என்ன செய்யறாரு, புலம்ப ஆரம்பிக்கிறீங்க. வாசிச்சு பாருங்க, அதுல புலம்புவார். அப்ப சொல்றாரு, இல்ல நீங்க இன்னும் மூப்பர்களை என்ன செய்ய கொண்டு வா, நான் என்ன செய்யறேன், அவங்களையும் நிரப்புறேன், அவங்களையும் வழி நடத்துறதுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கர்த்தர். சரியா? அதுக்கப்புறம் 20ஆம் வசனத்தை பாருங்க. 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் இறைச்சி சாப்பிட கொடுப்பேன், அவங்களுக்கு சாப்பாடு நான் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம 18th verseல இருந்து வாசிப்போம். நீ ஜனங்களை நோக்கி, நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர்கள் யார் என்றும், எகிப்திலே எங்களுக்கு சௌக்கியமாயிருந்தது என்றும் கர்த்தருடைய செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். நீங்கள் 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் 20 நாள் மாத்திரமல்ல, 1 மாதம் வரைக்கும் புசிப்பீர்கள். அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போகும் மட்டும் புசிப்பீர்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தரை அசட்டை பண்ணி, நாங்கள் ஏன் எகிப்திலிருந்து புறப்பட்டோம் என்று அவருக்கு முன்பாக அழுதீர்களே என்று சொல்லென்றார். இப்ப பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, நீங்க இப்படி எகிப்திலிருந்து புறப்பட்ட காரியத்தை குறித்து நீங்க ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி அழுதீங்க அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாரு, நான் உங்களுக்கு தர்றேன், நான் உங்களுக்கு இறைச்சி சாப்பிட தாரேன். ஆனா நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்க, 1 மாதம் வரைக்கும் நீங்க புசிப்பீங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, 1 மாதம் வரைக்கும் நீங்க புசிப்பீங்க. நீங்க அதை மூக்காலே அது புசித்து அது உங்கள் மூக்காலே புறப்பட்டு உங்களுக்கு தெவிட்டி போக மட்டும் புசிப்பீர்கள். எவ்வளோ நீங்க கேட்டீங்களோ இறைச்சி நீங்க கேட்கறதற்கு மிஞ்சி நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு தர்றேன், எல்லாவற்றையும் உங்களுக்கு தர்றேன். ஆனா அது நீங்க என்ன, அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அது ஆசீர்வாதமா இருக்குமான்னு கேட்டா இல்ல. அதை நம்ம கற்றுக்கொள்வோம். இப்ப பாருங்க, இவங்க இதை கேட்டாங்க, கர்த்தர் கொடுத்தாரு. நான் ஃபர்ஸ்டே நான் சொன்னேன் என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஏலிமை விட்டு புறப்படும் போது அவங்களுக்கு பசிச்சதா அந்த இடத்துல கொடுக்கப்படல. ஆனா எகிப்துல உள்ள காரியத்தை நினைத்தாங்க,
நினைக்கும் போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அழுறாங்க. அவங்க கேட்குறாங்க, ஐயோ எங்களுக்கு அது இல்லையே, அப்பம் இல்லையே, இறைச்சி இல்லையேன்னு கேட்குறாங்க. அந்த முறுமுறுப்பின் நேரத்தில் கர்த்தர் கிருபையா கொடுத்ததுதான் வானத்திலிருந்து கொடுத்த அப்பம். அந்த முறுமுறுப்பின் பத்தியிலும் கர்த்தர் வானத்திலிருந்து கொடுத்த, அதை கொடுத்த பிறகும் திருப்தி இல்லை, அதை கொடுத்த அப்புறமும் திருப்தி இல்லை. இன்னைக்கும் அதே மாதிரி தான். நாம் கர்த்தரிடத்திலிருந்து எவ்வளவோ பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்டு இன்னும் திருப்தி இல்லை. கர்த்தர் நம்மளை நடத்த வல்லவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளால ஏன் வரமாட்டேங்குது? கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர், அவர் நடத்துவார், அவர் தேவையானதை அப்பப்போ நமக்கு தருவார் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளால வரலன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பேசிக்கா நாம் கர்த்தரை நம்பவில்லைன்னு அர்த்தம். நாம் கர்த்தரை உண்மையா நம்பலன்னு அர்த்தம். அதனால தான் உலக பிரகாரமாக யார் யார் மூலமாக நமக்கு உதவிகள் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாஞ்சித்து தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உலக மக்களை வைத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார், கண்டிப்பாக கர்த்தர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனா அந்த ஹெல்ப் பண்ணும்போது நம்ம அவங்கள நாடி போக வேண்டாம். கர்த்தரே நடத்துவார், கர்த்தரே தருவார். கர்த்தர் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ கர்த்தர் தருவார், கர்த்தர் நடத்துவார். அதான் கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடக்கிறோமா, கர்த்தர் வழி காட்டுகிறபடி தான் நம்ம நடத்துகிறோமா, இப்படிங்கிற காரியங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. அந்த என்னாகும் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, நீங்க 1 மாசம் புசிப்பீங்க அப்படின்னு சொன்ன உடனே மோசே சொல்றாரு, என்னோடு இருக்கிற கால ஆட்கள் 6 லட்சம் பேர், இது எல்லாத்தையும் அடிச்சா கூட என்னால என்ன செய்ய முடியுமா, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதெல்லாம் சேர்த்தா கூட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு பாருங்க 23ஆம் வசனத்துல, மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ மோசைக்கு என்ன வந்துச்சு? டவுட் வந்துச்சு, எப்படி இது முடியும்? 1 மாதம் வரைக்கும் புசிக்கிறதற்கு எப்படி முடியும், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொல்றாரு. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னா, சாரி இப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்றாருன்னா மோசையை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி இது நடக்குதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? அடுத்தது என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி, ஜனங்களின் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். கர்த்தர் மேகத்தில் இறங்கி அவனுடைய பேசி அவன் மேலிருந்த ஆவியை மூப்பராகி அந்த 70 பேர் மேலும் வைத்தார். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குது. இதுக்கப்புறம் பாருங்க 31st verse சொல்லியிருக்கு. அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் பட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரமும் விழுந்து கிடக்க செய்தது. அப்ப என்ன செய்யுதுன்னா, அவ்வளோத்துக்கு என்ன செய்யுதுன்னா அந்த காடைகள் என்ன செய்யுது, விழுந்து கிடக்குது. எவ்வளவுனா, பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் பட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் அளவுக்கு என்ன செய்து விழுந்து கிடந்தது. அப்போ அவ்வளோத்துக்கு என்ன செய்யறாருன்னா கர்த்தர் ஒரு கீழ்காட்சி வர பண்ணுகிறாரு, காடைகள் விழுது. இதை என்ன செய்யறாங்கன்னா ஜனங்கள் எல்லாரும் போய் என்ன செய்யறாங்க, சாப்பிட்றாங்க பாருங்க. அப்பொழுது ஜனங்கள் எழும்பி அன்று பகல் முழுவதும் முழுவதும் மறுநாள் முழுவதும் காடைகளை சேர்த்தார்கள். கொஞ்சமாய் சேர்த்தவன் 10 ஓமர் அளவு சேர்த்தான். அவர்கள் பாளையத்தை சுற்றிலும் தங்களுக்காக குவித்து வைத்தார்கள். தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதியினால் பாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோ தத்தாவா என்று பெயரிட்டார். இங்க பாருங்க, ஜனங்கள் என்ன கேட்குறாங்க, அப்பம் எங்களுக்கு பத்தாது, எங்களுக்கு அப்பம் பத்தாது, வானத்தின் அப்பம் எங்களுக்கு போதாது, மன்னா எங்களுக்கு போதாது, எங்களுக்கு என்ன வேணும், இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழிநடத்தி கொண்டு வருகிற மோசையே கலங்க பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட கலக்கம் இருந்துச்சுன்னா எப்படி இப்படிப்பட்ட ஒரு பெரிய கலக்கத்தை கொண்டு வந்து முறுமுறுத்து அவங்க பெற்றுக்கொள்ளுகிறாங்க. ஆனா அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கல. நீங்க பார்த்தீங்கன்னா சங்கீதம் 73வது சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல ஆசாப் அந்த சங்கீதத்தை எழுதியிருப்பாரு. 73ஆம் சங்கீதத்துல அந்த
இந்த காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். எப்படி வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இந்த காரியத்தில் சொல்லப்பட்டிருக்கும். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வழிநடத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. இந்த இடத்துல சொல்லியிருக்கோம் 73 இதில் சொல்லியிருக்கோம். இந்த ஒவ்வொரு காரியங்களையும் நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் இதுல ஆசாப் எழுதியிருப்பாரு, துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். இவர் இந்த 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 அதிகாரத்தில் அவர் எழுதியிருப்பார் என்னன்னா, துன்மார்க்கருடைய வாழ்க்கையை நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கை ரொம்ப செழிப்பா இருக்குது. ஆனா கர்த்தரை நம்பி நம்பி நான் இருக்கிறேனே, ஆனா என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தையும் நான் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பார். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும்போது கடைசியில் முதல்ல அவர் அப்படியே எழுதி சொல்லியிருப்பாரு, முடிவில் நான் பார்க்கும்போது அவர்களுடைய முடிவை நான் பார்க்கிறேன், என்னுடைய முடிவை பார்க்கிறேன். முடிவில் நான் பார்க்கும்போது நான் எவ்வளோத்துக்கு நான் கர்த்தருக்குள்ளால நான் பலப்பட்டேன், கர்த்தர் பிள்ளையா நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த காரியத்தில் சொல்லுவார் பாருங்க. 15th verseல சொல்லியிருப்பேன், இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேன், ஆனால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. நான் என்ன செய்தேன்னா, என்னுடைய முடிவை நான் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளால இருந்து அந்த துன்மார்க்கரின் முடிவை நான் பார்க்கிற வரைக்கும் எனக்கு எப்படிதான் தோணுச்சு, துன்மார்க்கர் பலத்து போயிருக்கிறாங்களே, துன்மார்க்கர் நல்லா இருக்கிறாங்களே, ஆனா நான் ஒரு நாளும் அதை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாள் நான் கர்த்தரை நாடியே இருக்கிறேனே, ஆனா எனக்கு என்ன இல்லை, ஒரு 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 ஆசீர்வாதம் அப்படிங்கிறதே இல்லையே அப்படிங்கிறத அவர் எழுதியிருப்பார் அந்த இடத்துல. அப்படி நான் மிருகத்தை போல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். நான் இப்படிலாம் நான் சொன்னேனே, நான் மிருகத்தை போல் இருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு தன்னை என்ன செய்திருப்பாரு, ஆராய்ந்து பார்த்து அந்த இடத்துல எழுதியிருப்பாரு. இதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையை குறித்து முறுமுறுத்தி கொள்ளுகிற நேரங்கள் உண்டா? முறுமுறுத்து கொண்டிருக்கிறோமா? ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படி இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும்னா நம்ம மெயினா சொல்லுவோம், இன்னைக்கு நல்லவங்களுக்கு காலம் இல்லை, மற்றவங்க தான் என்ன செழித்திருக்கிறாங்க, துன்மார்க்கர் செழித்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பேசுவோமானால் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்லை. கர்த்தரை நாம் வேதனைப்படுத்துகிறோம்னு அர்த்தம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல அழகா சொல்லியிருக்கோம், நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மல்கியா புஸ்தகத்தை நீங்க பாத்தீங்கன்னா அந்த இருண்ட காலத்துக்கு முன்பாக கடைசியாக மல்கியா தீர்க்கதரிசி கிட்ட கர்த்தர் சொல்லியிருப்பாரு, என்னென்ன இஸ்ரவேல் ஜனங்கள் கடினப்படுத்துறாங்க, என்னென்ன அவங்கள்ட்ட குறைகள் இருக்கிறதான்னு அவங்க உணராம இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேதனை எல்லாம் அந்த மல்கியா புஸ்தகத்துல சொல்லியிருப்பாரு. அந்த மல்கியா தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லியிருப்பாரு. அதுல அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சு கடினமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார், ஆனாலும் உனக்கு விரோதமாக என்னத்தை பேசணும் என்கிறீர்கள், உனக்கு விரோதமாக நாங்க என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்க. தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? நான் கர்த்தருக்கு முன்பாக பணிந்து நடக்கிறேனே, இதுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்குறீங்களே. இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இப்படி நம்ம சொல்லுவோமானால் நாமும் கர்த்தரை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, உங்களுடைய வார்த்தை எனக்கு கடினமா இருக்கிறது, உங்களுடைய வார்த்தை எனக்கு கடினமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்போ நம்முடைய வார்த்தை இன்னைக்கு கடினமா இருக்கிறதா? நம்முடைய வார்த்தை, நம்ம பேசுகிற ஒரு காரியங்களும் கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறதா இல்ல கடினமா இருக்கிறதா? இதை நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வார்த்தை என்ன செய்யக்கூடாதுன்னா கர்த்தரை அசட்டை பண்ணுகிறத மாதிரியோ இல்ல கர்த்தரால ஆகாது அப்படின்னு சொல்ற மாதிரியோ இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளால என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நாம என்ன செய்யறோம்னா ஏதோ நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோமே தவிர அந்த பெற்றுக்கொள்ளுதல் எல்லாமே ஆசீர்வாதமா அப்படின்னு கேட்டா இல்ல. பெற்றுக்கொள்ளுதல் எல்லாமே ஆசீர்வாதம் இல்லை. நான் ஒரு நாள் சொன்னேன், நம்ம ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்றது சரியா அப்படின்னு கேட்டா இல்ல. ப்ரேயர் பண்ணணுமான்னு கேட்டா ஆமா, ப்ரேயர் நமக்கு நிறைய பிளெஸிங்ஸை கொண்டு வருதான்னு கேட்டா ஆமா, ஆனா நான் ப்ரேயர் பண்ணி எல்லாத்தையும் சாதித்து விடுவேன் அப்படின்னு சொன்னா அது சரியான்னு கேட்டா இல்லை. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய திட்டத்துக்குள்ளாலதான் நம்ம ஜெபிக்கிறோமா, அந்த உறுதி இல்லாதபடிக்கு நாம் ஜெபித்து பெற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்காது.
கர்த்தர் கூட சொல்லுவார்ல, கெத்செமனே தோட்டத்தில் சொல்லுவார், நான் இப்போ ஜெபிச்சேன்னா 12 லேகியோன்களுக்கு மேலான தூதர்களை அனுப்பி என்ன செய்வார், என்ன காத்துக்கொள்வார். ஆனால் நான் செய்ய மாட்டேன். தேவனுடைய திட்டம் அங்கே நடக்கணும், தேவனுடைய திட்டம் அங்கே நடக்கணும். அதனால நாம் ஜெபிக்கிற ஜெபம் எப்படி இருக்கணும், நான் கர்த்தாவே உம்முடைய சித்தமானால், உம்முடைய திட்டத்துக்குள்ளால இருக்குமானால் மாத்திரம் இதை நடத்துங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை நம்புகிற ஒரு இருதயம் நமக்குள்ளால வேணும். கர்த்தரை நம்புகிற ஒரு இருதயம். இன்னைக்கு உலக மேன்மைகளை எல்லாம் நம்ம கேட்டு கேட்டு அழுது கர்த்தர்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு நம்ம என்ன சாதிக்க போறோம் இல்லையா? நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், இந்த ஏசபேல் கர்த்தர் இந்த உலகத்துல வாழும்போது இஷ்டத்துக்கு வாழ்ந்தாங்க. தான் என்ன செய்யணுமோ நினைச்சாங்க, என்ன சாதிக்கணுமோ சாதிச்சாங்க. உலகத்துல வாழும்போது அது நல்லா தான் இருந்தா, முடிவு எப்படி இருந்துச்சு? முடிவு நிக்க தொடக்கம் இல்லை, முடிவு முக்கியம். நம்முடைய முடிவு முக்கியம். எவ்வளவுத்துக்கு நம்ம கர்த்தர் என்ன செய்யறாருன்னா விட்டு கொடுத்து தான் வாழ சொல்றாரு. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பொறுமையோடு தான் செய்ய சொல்றாரு. அந்த காரியம் நமக்குள்ளாலையும் வரணும், அந்த குணம் நமக்குள்ளால வரணும், அந்த நீடிய பொறுமை நமக்குள்ளால வரணும், அந்த ஆவியின் கனி நமக்குள்ளால இருக்கணும். அந்த ஆவியின் கனி அப்படின்னு சொல்லப்பட்டதுல 9 காரியங்கள் இருக்கு இல்லையா, 9 சுவைகள் இருக்கிறது இல்லையா? அந்த ஆவியின் கனிக்குள்ளால, ஆவியின் கனிகள் அல்ல, ஆவியின் கனி, அதுக்குள்ளால 9 சுவைகள் இருக்கிறது. அந்த சுவைகள் எல்லாமே வரணும். அந்த சுவைகள் எல்லாம் நம்ம கிட்ட எல்லார்கிட்டையும் இருக்குதான்னு கேட்டா இல்ல, நிச்சயமா இல்லை. அப்படி இருந்திருப்போமானால் நம்ம இந்த உலகத்துல இருக்க தேவையே இல்லை. கர்த்தர் என்ன செய்திருப்பாரு, அப்படியே கொண்டு போயிருப்பாரு இல்லையா? இந்த எல்லாம் நம்ம மற்றவங்களுக்கு உண்மையிலே பிரயோஜனமா மாத்திரம்தான் நம்ம இருப்போமே தவிர நம்மளால யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஆனா இப்படி நம்ம உலகத்துல இருக்கிறோமான்னு கேட்டா இல்லை. ஆனா we are trying. அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா நம்ம ஆசைப்படணும், நம்ம அந்த இடத்துக்கு வரணும். நம்ம குறைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாங்க அப்படின்னா மாற்றுவாங்க. இல்ல நான் நல்லாவே இல்லை, நான் இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிறேன் ஆனா எனக்கு நன்மைகள் இல்லை அப்படின்னு நம்ம பேசி கொண்டிருப்போமானால் அது கர்த்தரை நாம் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அந்த வார்த்தை கடினமாக இருக்கிறது. அப்படி நம்ம கடினமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு கர்த்தருக்கு நம்ம ஒப்புவித்து வாழ்வோமானால் அது என்ன செய்யும்னா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். சரியா? அப்ப நம்ம பார்த்தோம், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் முறுமுறுத்தாங்க. கர்த்தர் கொடுத்தாங்க, அப்பத்தை கொடுத்தாங்க, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்தாங்க, இறைச்சியை கொடுத்தாங்க, காடைகளை கொடுத்தாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாங்க. மன்னா அப்படின்னு பேர் வச்சு அதுக்கு சாப்பிட்டாங்க. ஆனா சாப்பிட்ட எல்லாரும் கானானுக்குள்ள பிரவேசிச்சாங்களான்னு கேட்டா இல்ல. கர்த்தர் கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு இன்னும் ஆசை வந்ததே தவிர இன்னும் இச்சிட்டாங்க, ஆசையோட இன்னும் இச்சிட்டாங்களே தவிர அதுல திருப்தியா இருக்கல. அந்த மன்னாவினால அவங்க போஷிக்கப்பட்டிருந்தும் சொல்றேன்ல, முதல்ல ருசியாக இருந்தது, அவங்களுக்கு பிறகு எப்படி இருந்துச்சா, அவங்களுக்கு ஏன் இது மட்டுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்துச்சு. அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு நம்ம திகட்டுதோ, என்னைக்கு அது திகட்டுதோ, நமக்கு வெளியே அதை அக்செப்ட் பண்ண முடியாம இருக்குதோ, அன்னைக்கு நம்ம என்ன செய்யலைன்னா கர்த்தருக்குள்ளால இல்லைன்னு அர்த்தம். நம்ம கர்த்தருக்குள்ளால இல்லை அப்படின்றது அர்த்தம். இதே மாதிரி நீங்க பாருங்க, புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் சொல்றாரு, இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. யோவான் 6ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா, ஏசு வந்து திபேரிய கடல்ல என்னப்பட்ட கலிலேயா கடைக்கு வருவாரு. அங்க வியாதியஸ்தர்கள் எல்லாரும் வருவாங்க. கர்த்தர் வந்து அங்க வந்து இதெல்லாம் வாசிச்சுட்டு இருக்க டைம் இல்லை, அதனால நான் சொல்லிட்டு போறேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அங்க 5ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்கள் எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். இவங்க சாப்பிட்றதுக்கு அப்பம் இருக்குதா, எங்க வாங்கலாம்? அப்போ அவருக்கு தெரியும், நம்ம வந்து இதுல ஒரு அற்புதம் செய்ய போறோம்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் பிலிப்பு கிட்ட கேட்கிறாரு. அப்போ பிலிப்பு என்ன சொல்றாரு, பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களுக்கு இவர்களுக்கு போதாதே, இவங்களுக்கு பத்தாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் இருக்குது இல்லையா? இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து நம்ம தியானித்தோமான நிறைய காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்று தருவாங்க. நம்மகிட்ட இருக்கிறத கர்த்தர்கிட்ட கொடுக்கணும். நிறைய காரியங்கள் அதுக்குள்ளால அடங்கி இருக்கிறது. அது வந்து உண்மையான தேவையான காரியங்கள். இப்போ இந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் வைத்து கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அழகா போஷிக்கிறாங்க. இந்த ஜனங்கள் எல்லாரும் போஷிக்கப்பட்டு வருகிறாங்க. இதுக்கப்புறம் பாருங்க, இவங்க மீதியான கூடைகள் நிறைய எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு இடத்துல வரும் பாருங்க, இந்த இடத்துல படவில் ஆதலால் அவர்கள் வந்து 15th verseல பாருங்க, ஆதலால்
இயேசு இந்த அற்புதத்தை செஞ்சதுனால அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியா மலையின் மேல் ஏறினார். இயேசு என்ன செய்தாராம்? தனியா மலைக்கு ஏறிட்டார். சாயங்காலமான போது அப்படி சீஷர்கள் கடற்கரைக்கு போய் படவில் ஏறி கடலின் அக்கறையில் உள்ள கப்பர்நகூம் நேரே போனார்கள். இப்ப இயேசு வந்து எங்க போயிட்டாரு? மலைக்கு போயிட்டாங்க. ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா கடல்ல அக்கறைக்கு போறாங்க. அப்பொழுது இருட்டா இருந்தது. இயேசு அவரிடத்தில் வராதிருந்தார். இயேசு அவங்க கூட போகல. பெரும் காற்று அடித்தபடினால் கடல் கொந்தளித்தது. அவர்கள் ஏறக்குறைய 3-4 மைல் தூரம் தண்டு வலித்து போன பின்பு இயேசு கடல் மேல் நடந்து படவுக்கு சமீபமாய் வருகிறதை கண்டு பயந்தார்கள். அப்போ இவங்க தண்டு வலித்து 3-4 மைல் போன பிறகு கடல்ல பெரும் காற்று அடிக்கிறதுனால அங்க வந்து ஒரு கலக்கம் வருது. இந்த நேரத்துல கர்த்தர் என்ன செய்யறாரு? இயேசு என்ன செய்யறாருன்னா அந்த இடத்துல போறாங்க. இவங்க பயப்படுறாங்க. அப்ப நான் தான் பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவரை படவுல ஏற்றி கொண்டு என்ன செய்யறாங்க? இவங்க போறாங்க. படவுல ஏற்றி கொண்ட உடனே கரையை பிடித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாள் பாருங்க, ஒரு கூட்ட ஜனங்கள் தேடி வர்றாங்க. அவங்க என்ன தேடுறாங்க அப்படின்னா, இயேசு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரல. அவங்க எங்க நினைச்சா அங்கதான் இருக்கிறாங்க. அந்த இடத்துல தேடி போறாங்க. அந்த படகு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. சீஷர்கள் வந்தாங்க. இது மட்டும்தான் ஜனங்களுக்கு தெரியும், வேற எதுவுமே தெரியாது. அப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த இடத்துல இயேசு இருக்கிறாருன்னு நினைச்சு அங்க போறாங்க. அங்க போய் பாக்குறாங்க. அங்க என்ன செய்யல இல்ல. உடனே என்ன செய்யறாங்கன்னா தண்டு வலித்து அவங்களும் என்ன செய்யறாங்க? மறுகரைக்கு வர்றாங்க. 23ஆம் வசனத்துல பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமான திபேரியிலிருந்து வேற படகுகள் வந்தது. அப்பம் சாப்பிட்ட இடத்துல இருந்து வேற படகுகள் எல்லாம் வருது. இங்க வரும்போது அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகள் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகூமுக்கு வந்தார்கள். கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி, நீர் இப்பொழுது எப்போது இவ்விடத்தில் வந்தீர் என்று கேட்டார்கள். எல்லாரும் என்ன கேட்கிறாங்க? இயேசுட்ட நீங்க எப்ப இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இயேசு என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு பிரதியுத்தரமாக சொல்றாங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இயேசு அற்புதம் செய்து அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு கொடுக்கிறாரு. அந்த நாட்கள்ல இயேசுவை தேடி ஒரு கூட்ட ஜனங்கள் வர்றாங்க. எதுக்காக வர்றாங்க அப்படின்னா அப்பத்துக்காக வர்றாங்க, மியர் சாப்பாட்டுக்காக வர்றாங்க. இயேசு சொல்றாரு, நீங்க அற்புதம் செய்ததுனால, இது அற்புதங்களை கண்டதுனால அல்ல, நீங்க அப்பம் புசித்து திருப்தி அடைந்ததுனால வர்றீங்க. இன்னும் அப்பம் சாப்பிடணும், இன்னும் மாம்சத்துக்குரிய அந்த அப்பம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க? வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்தரித்திருக்கிறார் என்றார். இப்ப சொல்றாரு, அழிந்து போகிற போஜனத்துக்காக நீங்க என்ன செய்யாதீங்க, நீங்க வராதீங்க. அழிந்து போறதுக்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியையில் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே சொல்றாரு, நீங்க அனுப்பினவரை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். தேவனுக்கு ஏற்ற கிரியை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசம் அப்படிங்கிறது என்ன? அவரை விசுவாசிப்பதை, அவர் அனுப்புனவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையா இருக்கிறதுன்னு சொல்லி. விசுவாசம் அப்படிங்கிறது என்ன? நான் இப்பதான் சொன்னேன், கர்த்தரை நாம் உண்மையாக விசுவாசிப்போமானால் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், என்ன ஒரு காரியம் வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட வைக்க யார் யாருக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்கிறதோ அதுதான் விசுவாசம். நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம், விசுவாசமாகிய கப்பல் அசைக்கப்படுகிறது. எப்ப தெரியுமா நம்ம கர்த்தரை நம்ப மாட்டோம்? எப்ப தெரியுமா? அந்த விசுவாசம் நம்ம கிட்ட குறையும் போது. எந்த விசுவாசம்? கர்த்தர் நமக்காக செய்ய முடியும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் குறையும் போது. நல்லா சிந்தித்து பாருங்க, ஆழமா சிந்திச்சு பாருங்க. எந்த இடத்துல வரும்போது நம்ம சோர்ந்து போவோம், எந்த இடத்துல வரும்போது நம்ம கொஞ்சம் தளருவோம். அந்த ஃபெய்த் நமக்கு குறையும் போது, கர்த்தருக்குள்ளால அந்த ஃபெய்த், கர்த்தர் நமக்காக செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு ஆட்டம் கொடுக்கும்போது, அது அந்த விசுவாசமாகிய கப்பல் ஆட்டம் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்வோம்னா, அப்படியே நம்ம யோசிப்போம், எப்படி இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் நமக்குள்ளால வரும். இந்த தாட் நமக்குள்ளால வந்துச்சுனாலே நம்ம என்ன செஞ்சிருவோம்னா அப்படியே விழ ஆரம்பிச்சிருவோம். இதுதான் விசுவாசம். அதான் நம்முடைய விசுவாசம் சரியா இருக்கிறதா? அதே மாதிரி தான் கேட்பாங்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோம், நம்முடைய ரட்சிப்பு சரியா இருக்கிறதா இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டுகிற அனுபவம், நம்ம கர்த்தருக்குள்ளால ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தரை முழுமையாக நம்ம அறிந்திருக்கிறோமா?
அந்த ரட்சிப்பு எப்படி இருக்கிறது, அது ஃபுல்ஃபில் ஆகுதா, அதுக்கு நேராக நாம் கடந்து போகணும். கர்த்தரை அறிய அவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரம் நீளம் அதை அறிந்து கொள்வது நம்மளால முடியாத ஒரு காரியம். இந்த அறிவை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனா இதை நம்ம அறிந்து கொள்ள வாஞ்சிப்பதுதான் நித்திய ஜீவன். அதுதான் யோவான் 17:3 சொல்லுது இல்லையா? மெய்யான தேவனாய் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அனுப்பினவராகிய குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். அவரை அறிய அவரிடத்துல நமக்குள்ளால ஒரு பர்சனல் கான்டாக்ட் வர நமக்கும் கர்த்தருக்குள்ளால ஒரு ஐக்கியம், ஒரு பிணைப்பு வர அந்த மணவாளன் மணவாட்டி அப்படிங்கிற உறவு வர கர்த்தரிடத்துல நம்ம நம்பிக்கை வைக்க முடியும். கர்த்தரிடத்துல நம்ம சும்மா சொல்லலாம், கர்த்தரை நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சும்மா சொல்லலாம். அது வாயளவுல சொல்லுகிற காரியம் அல்ல. உண்மையாக கர்த்தரை விசுவாசிப்போமானால் எந்த கலக்கத்திலையும் நம்ம என்ன செஞ்சிருவோம்னா மீண்டு வந்துருவோம். அந்த நேரத்துல கர்த்தர் தான் அதான் சொல்றாருல்ல ஆண்டவர், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மையாக நடக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சகலம் நன்மையாக நடக்கும். அப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா? சகலம் நன்மைக்கு எதுவாக நமக்கு நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ளால இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கொள்வோம். அடுத்து பாருங்க, அதற்கு அவர்கள் அப்படியான உண்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நம்முடைய பிதாக்கள் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். அவங்க சொல்றாங்க நம்முடைய பிதாக்கள் மன்னா புசிச்சாங்களே அப்படி. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம். நம்ம வானத்திலிருந்து இயேசுவாகிய அப்பம் நமக்கு கொடுக்கப்படுறார். இயேசுவாகிய அப்பம் நமக்கு கொடுக்கப்படுறார் இல்லையா? வார்த்தையாகி அந்த அப்பம், வசனமாகி அந்த அப்பம் நமக்கு கொடுக்கப்படுது இல்லையா? அதுதான் உண்மையான ஜீவ அப்பம். அன்னைக்கு சாப்பிட்டவங்க மரித்து போனார்கள், மன்னாவை சாப்பிட்டவர்கள் மரித்து போனார்கள். ஆனா என்ன உண்மையா உட்கொள்ளுகிறவர்கள் மரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது. இயேசுவை உண்மையா உட்கொள்ளுகிறவர்கள் மரிப்பதில்லை அப்படின்னு சொல்லப்படுவார். அதுக்கப்புறம் பாருங்க, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு வேணும், இந்த அப்பம் எங்களுக்கு வேணும். அன்னைக்கு அவங்க கேட்டாங்கல்ல, மன்னாவை பார்த்த போது அவங்க கேட்டாங்கல்ல, ஐயோ இது ருசியா இருக்குது, இது ரொம்ப தேங்கிட்ட பலகாரம் போல இருக்குது, பணியாரம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு அதை சாப்பிட்டாங்க இல்லையா? அதே மாதிரி கேட்கறாங்க, இது எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவர் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நீங்க என்ன செய்றீங்க? என்ன பாக்குறீங்க, ஆனா என்ன விசுவாசிக்காம இருக்கிறீங்க. நீங்க என்ன கண்டிருக்கிறீங்க, ஆனா விசுவாசிக்காம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. நம்ம இயேசு கிட்ட நம்ம போனோம்னா அவர் நம்மளை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அதான் சொல்ல, எந்த பாவியானாலும் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா நம்மளை நடத்துகிற தேவன். எந்த பாவியையும் கர்த்தர் அரவணைக்கிற தேவன். கர்த்தர்கிட்ட போனோம்னா நம்ம என்ன செய்வோம்னா கர்த்தரை நம்ம பற்றி கொள்வோம், நம்ம கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் கர்த்தர் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அவர் பிதா என்கிட்ட ஒப்பு கொடுத்தது எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுப்பேன், இந்த காரியங்கள் எல்லாம் சொல்றாரு பாருங்க. நான் 47th verseல இருந்து நம்ம பார்க்கலாம். இதை நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. 47th verseல இருந்து நான் பார்க்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன். இங்க என்ன பண்ணுது, வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவர் சொல்றாரு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களுக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருக்கிற அப்பம் இதுவே. உங்க பிதாக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, மன்னாவை புசித்தாங்க, ஆனா என்ன செய்தாங்க, மரித்து போனார்கள். ஆனா என்னை புசிக்கிறவர்கள் மறியாமல் இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நான் கேக்குறேன், அன்னைக்கு மன்னாவை புசித்த எல்லாரும் கானானுக்குள்ளால போனாங்களான்னு கேட்டா இல்ல, மரித்து போனார்கள். அவங்களுக்கு மன்னா ஒரு பெரிய காரியமா தெரியல, இறைச்சி தான் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிச்சு. அந்த இறைச்சியை கர்த்தர் கொடுத்தார், ஆனா அவங்க மடிந்து போனார்கள் இல்லையா? இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, இதை புசிக்கிறவன் மறியாமல் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு வசனத்தை உட்கொள்ளுகிற
நம்ம உலக பிரகாரத்தின்படி வசனத்தை உட்கொள்ளுகிறோம், நம்மளும் வசனத்தை தான் கற்றுக்கொள்கிறோம், வசனத்தின்படி நடக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறோமே, உண்மையாக உட்கொண்டு இருக்கிறவர்கள் கண்டிப்பா மறிக்க மாட்டார்கள். கண்டிப்பா மறிக்க மாட்டார். கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படிதான். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படிக்கு வானத்திலிருந்து இருக்கிற அப்பம் நானே. ஆனா இன்னைக்கு வசனத்தை கேட்கிற எல்லாருமே, வசனத்தை உட்கொள்ளுகிறேன்னு சொல்லல, வசனத்தை கேட்கிற எல்லாருமே பரமகானானை அடைய போகிறோமா இல்லையா? அது ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? பரமகானானை அடைய போகிறோமா இல்லையா? நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இல்லையா? இதுல கர்த்தர் சொல்றாரு அதுக்கப்புறம், நானே வானத்தில் இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். இப்போ நான் கொடுக்கிற அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை ஜனங்கள் கேட்ட உடனே என்ன சொல்றாங்க, இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி கொடுப்பான், இவன் எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாலே வாக்குவாதம் நடக்குது. அப்போ கர்த்தர் சொல்றாங்க, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாருடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் இதை என்ன செய்யணும், புசிக்கணும். பாருங்க, மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணும் போது, அந்த மாம்சத்தை புசிக்கும் போது நமக்குள்ளால என்ன கிடைக்கும்னா, கர்த்தருடைய, நமக்கு தெரியும் இதுதான் அந்த பந்தியில நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணி அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிறது, அப்படிதானே? அந்த மாம்சத்தை நாம் புசிக்கும் போது நமக்குள்ளால ஒரு பலன், ஒரு ஜீவன் நமக்குள்ளால இருக்கு. அந்த ரத்தத்தை நாம் புசிக்கும் போது, நம்முடைய குடிக்கும் போது நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுதுன்னா கழுவப்படுது. நமக்குள்ளால அந்த மாம்சம் ரத்தமும் கலந்து விடுகிறது. அதான் நமக்குள்ளால அந்த மாம்சம் ரத்தமும் கலந்து விடுகிறது. இதெல்லாம் இந்த உடன்படிக்கையெல்லாம் நாம் நிறைவேற்றுகிறோம். எத்தனை பேர் இதை உணர்ந்து நிறைவேற்றுகிறோம் அப்படிங்கிறது ஒரு காரியம் இருக்குது. 54 வசனம் சொல்லுது, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவருக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். இதே தான் பாருங்க 47 வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்க சொல்லுறாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் கடைசி நாளில் அவனை எழுப்புவேன். இந்த காரியங்கள் எல்லாம் 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம்னா அதுல 27 வசனத்துல எல்லாம் சொல்லியிருக்கு. நாம் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறது முக்கியம், ஆனா அஜாக்கிரதையா நம்ம அதை பண்ணுவோமானால் அது தவறு அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 27 வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 11:27. அதனால நாமும் கர்த்தருடைய இதை புசிக்கிறோம், வாகனத்தை உட்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருமைப்பட்டுக் கொள்ளுகிறதற்கு அல்ல, நம்ம எப்படி புசிக்கிறோம் அப்படிங்கிறது அது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அது ரொம்ப நம்ம கவனிக்கணும். நம்ம 1 கொரிந்தியர் 11:20 இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். நான் இதுக்குள்ளால உள்ள போகல, ரொம்ப போகல. நான் அடுத்ததுக்கு நம்ம போயிடுவோம். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நினைத்திருக்கிறான், நானும் அவரிலே நினைத்திருக்கேன். அதான் கர்த்தரோடு நாம் கலந்து கொள்ளுகிற ஒரு காரியம், நாமும் கர்த்தரும் இணைந்து கொள்ளுகிற ஒரு காரியம், ஐக்கியப்படுகிற ஒரு காரியம், அதுதான் இந்த உடன்படிக்கை. அப்போ இந்த வார்த்தையாகிய அப்பத்தை நாம் உட்கொண்டு, அதான் தியானித்து 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 நமக்குள்ளால போய் அது மாற்றங்களை ஏற்படுத்தாவிட்டால், நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மன்னாவை அவங்க வனாந்திரத்துல புசிக்கும் போது சமைத்து புசித்தார்கள். அந்த அப்பங்களை சுட்டு சாப்பிட்டாங்க, இல்ல அதை ஆயத்தம் பண்ணும்போது, அந்த யோவி நாளுக்கு முந்தின நாள் அதை ஆயத்தம் பண்ணும்போது அதை சமைத்து வைத்தாங்க, சுட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் நமக்குள்ளால வரல, இந்த வசனத்தை நாம் படிக்கும் போது இந்த மாற்றங்கள் நமக்குள்ளால வரல அப்படின்னா நம்முடைய கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளால கலந்திருக்கிறதுங்கிறத நம்ம சொல்ல முடியாது. சரியா? ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போல நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போல என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்கள். அன்னைக்கு சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? மரித்தாங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அப்பத்தை, இயேசுவாகிய இந்த அப்பத்தை, வார்த்தையாகிய இந்த அப்பத்தை புசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? என்றைக்கும் பிழைப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த காரியத்தெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும் போது பாருங்க 60 வசனத்தை பாருங்க. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். இது கடினமான உபதேசம், இதை எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? சீஷர்கள் இந்த காரியத்தை எல்லாம்
இந்த காரியத்தை எல்லாம் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து சொல்லுகிற காரியத்தை கேட்கும் போது இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்கன்னா நிறைய பேர் கர்த்தரை விட்டு விலகி போறாங்க. இதுதான் வார்த்தையை கேட்டுட்டும் அதன்படி நடக்க கூடாதபடிக்கு, அந்த இருதயம் இல்லாதபடிக்கு விலகி போகிறவங்க. அந்த இருதயம் இல்லாதபடிக்கு விலகி போவோமானால் நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா, அந்த பரம காவானாய் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, அதான் நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று, அன்னைக்கு அப்பத்தை குறித்து முறுமுறுத்தவர்கள், அன்னைக்கு அப்பம் எதுக்கு, அப்பம் தேவையில்லை, இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முறுமுறுத்தாங்களே, அதே மாதிரி சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ, இதை ஃபாலோ பண்றது, இதை கற்றுக்கொள்கிறது, வார்த்தையாக இயேசுவை கற்றுக்கொள்கிறதும் அதன்படி நடக்கிறதும் உங்களுக்கு இடர்லா இருக்கா, கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களான எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஆனாலும் பாருங்க, அது ஆகிலும் உங்களை விசுவாசியதவர்கள் சிலர் உண்டு அப்படின்னு சொல்ல. இதெல்லாமே நான் சொல்றேன், நீங்க கேட்குறீங்க, ஆனா என்ன செய்ய மாட்டீங்க. என்னை இன்னும் விசுவாசிக்க உங்களால் கூடாது, உங்களால் இந்த வார்த்தைகளின்படி நடக்க முடியாது, இந்த வார்த்தைகளை என்ன செய்ய உட்கொண்டு நீங்க உங்களை வாழ்க்கையை அர்ப்பணிக்க உங்களால முடியாது அப்படின்னு சொல்லும் போது 66ஆம் வசனத்தை பாருங்க. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இவ்வளோ காரியத்தை, நான் தான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம், என்னாலதான் நித்திய ஜீவன் உண்டு, இதெல்லாமே சொல்றாரே ஏசு சொல்றாரு. ஏசு சொல்லி இருந்தும் அவரை விட்டு பின்வாங்கி போகிறவர்கள் எத்தனை பேர்? நிறைய பேர் என்ன செஞ்சாங்களா, பின்வாங்கி போனார்கள். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்டார். சீஷர்கள்ல நிறைய பேர் பின்னால போறாங்க, பின்வாங்கி போறாங்க. ஏன்? இதை ஃபாலோ பண்றதுக்கு கடினமா இருக்கிறது, இது கடினமான உபதேசமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா சீஷர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்களும் போறீங்களோ அப்படின்னு கேட்கும்போது பேதுரு அழகான ஒரு பதில சொல்லுவார் பாருங்க. சீமோன் பேதுரு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அதுதான், இந்த வசனத்தை நாம் உட்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நித்திய ஜீவன். இந்த வசனத்தை உட்கொண்டு அதுல நடக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன். இன்னைக்கு பாருங்க, இந்த வார்த்தையானது ஜீவன் உள்ளது. இது நம்ம எப்படி சொல்லலான்னு பாருங்க. நம்ம சொல்றேன், நான் மன்னாவை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்லுவோம், அது சின்னதா இருந்துச்சு, ரொம்ப கொத்துமல்லி அளவு சின்னதா இருந்துச்சு. அது அன்னைக்கு அவங்களுக்கு தேனிட்ட பணியாரம் போல இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க பாருங்க, வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளதா இருக்கிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய சாட்சிகளை நம்ம கேட்கும் போது சொல்லுவாங்க, நான் மரிக்க போனேன், ஏதோ ஒரு வார்த்தை, ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஒரு ஆலயத்திலிருந்து கேட்ட ஒரு சத்தம், இல்ல ஒரு போஸ்டர்ல இருந்த ஒரு வார்த்தை, இல்ல ஒரு துண்டு பிரதியில உள்ள ஒரு சின்ன ஒரு காரியம், ஏதோ ஒரு காரியம், இல்ல அந்த வசனம் எழுதி போட்டிருப்பாங்க, ஏதோ ஒரு காரியம், இல்ல கார்ல இல்ல வேன்ல ஏதோ பேக் சைட்ல எழுதி போட்டிருக்கிற ஒரு வசனம், அதன் மூலமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அதான் ஜீவன் உள்ளது. ஆனா முழு பைபிளையே நம்ம வீட்டுல வச்சுட்டு இருக்கோம், அதை வச்சுக்கிட்டு கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம நம்ம பாட்டுக்கு நடக்கிறவர்கள் எத்தனை பேர்? அதை உட்கொள்ள கூடாதபடிக்கு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? இல்லையா? நம்ம இன்னைக்கு எவ்வளோ காரியம், நம்ம இன்னைக்கு இவ்வளோ நேரம் நம்ம மெசேஜை கேட்குறோம் இல்லையா, இவ்வளோ நேரம் 1 hour கேட்குறோம், இல்லை இப்போ நான் 45 minutes கேட்குறோன்னா எல்லா வார்த்தைகளும் எல்லாரோடும் பேசுமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் ஏதோ சம்திங், ஒரு வார்த்தை என்ன செய்யும்னா கர்த்தர் அது உங்களோட பேசும். அந்த வார்த்தை தான் கர்த்தர் கொடுக்கிற ஜீவன் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தை பேசுமானால் அது நம்மளை என்ன செய்யும்னா வழி நடத்தி கொண்டு போகும். அந்த வார்த்தை என்ன செய்யும்? நாளை நடத்தி கொண்டு போகும். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கோம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாருங்க. அந்த இடத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம். இந்த 17ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன செய்வார்னா, தன்னுடைய ஊழியத்தை செய்துட்டு வரும்போது அவர் அந்த பெரேயா மக்கள் அவங்க வசனத்தை அழகா தியானிப்பாங்க. பவுல் சொன்னா கூட என்ன செய்வாங்கன்னா, அவங்க அது உண்மைதானா அப்படின்னு செக் பண்ணி தான் அவங்க என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் அந்த பெரிய பட்டண ஜனங்கள். ஆனா அத்தனை பட்டணத்துக்கு வர்றாங்க. இந்த அத்தனை பட்டணம் 17 அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 18ஆம் வசனத்துல சொல்லுவாங்க, இந்த வாயாடியா எப்படி சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை குறித்து சொல்லுவாங்க. ஓகே, அதை நீங்க வாசிச்சுக்கோங்க. 21ஆம் வசனத்துல அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றினும் பொழுதுபோக்குகிறதில்லை. அவங்களுக்கு புதுசா கேட்கணும், காரியத்தை அறிந்து கொள்ளணும், இதுல எல்லாம் ஆசை இருக்கு. நம்ம கேட்கணும்,
கற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், இப்படி எப்படி இருக்கா அப்படின்றது அவங்களுக்கு பெரிய ஆசை அத்தேனை பட்டணத்து மக்கள். அதனால பவுல் கிட்ட சொல்றாங்க, நீ மாஸ் மேடையில வந்து என்ன செய்யுங்க, அங்க நின்று பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பவுல் மாஸ் மேடையில் நடுவில் நின்று அத்தேனேரே, எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவபக்தி உள்ளவர்கள் இருக்கின்ற காணீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 23ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம். இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அறியப்படாத இடத்துல நீங்க அறியப்படாத தேவன் எழுதி வச்சிருக்கீங்களே, அந்த தேவனை குறித்து தான் நான் அந்த இடத்துல உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சொல்லிட்டு பாருங்க, இந்த காரியத்தை எல்லாம் நிறைய காரியத்தை அப்படியே சொல்லிட்டு சொல்லுவாரு. 27ஆம் வசனத்துல சொல்லியிருக்கோம், கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நாம் கர்த்தரை எப்படி கண்டுபிடிக்கணும்? தடவியாவது கண்டுபிடிக்கணும். எப்படியாவது நாம் கர்த்தரை கண்டுபிடிக்கணும். நாம் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற பெயரை பெற்றிருக்கிறோம். உண்மையா கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோமா? கிறிஸ்துவை பெற்றிருக்கிறோமா? தடவியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றேன், ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்களே எப்படியெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. 30th verseல, அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குமுள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். அறியாமை உள்ள காலத்தில் தேவன் எப்படி இருந்தாரு? அறியாதவரை போல இருந்தார். ஆனா இப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்குள்ள மனுஷருக்கு கட்டளையிடுகிறார். இவங்களுக்கு இந்த காரியத்தை எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், கேட்டுட்டே இருக்காங்க. அவருக்கு அது எல்லாம், அவர் புதிய காரியத்தை ஒன்று கற்றுக்கொள்கிறார்கள், அவங்களுக்கு சந்தோஷம், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இவர் எல்லாத்தையும் சொல்லி 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 வந்து சொல்றாரு, அறியாமை உள்ள காலத்துல தேவன் அறியாதவரை போல இருந்தார், ஆனா இப்பொழுது மனம் திரும்ப வேற நாட்கள் வந்துருச்சு. ஆனால் நீங்க என்ன செய்யறா, மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுகிறார். மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இடுகிறார். அதுக்கப்புறம் சொல்றாரு, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கு. பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோர்ந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றார். அப்போ நியாய தீர்ப்பை குறித்தும் மரித்தோரிலிருந்து எழுகிற காரியத்தை குறித்தும் சொல்லப்பட்டது. இந்த யோவான் 6ல நம்ம படிச்சோம் இல்லையா, இந்த மாம்சத்தையும் இரத்தத்தையும் கர்த்தருடைய வார்த்தையை புசித்து அதை உட்கொள்ளுகிறவர்கள் ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சோம் இல்லையா. அந்த வார்த்தையை உட்கொள்ளுகிறவர்கள் கடைசி நாளில் நான் அவரை எழுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்றாரு இல்லையா. அதே மாதிரி அந்த காரியத்தை இங்க சொல்ல, ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பு நாளில இதை உட்கொண்டவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா எழுப்பப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை சொன்ன உடனே 32ஆம் வசனத்தை பாருங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீர் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இதுவரைக்கும் சந்தோஷமா கேட்டுட்டு இருந்தாங்க, கதை சொல்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு காரியத்தை புதுசா ஒரு ஆண்டவரை பத்தி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா எப்ப மனம் திரும்பணும், நியாய தீர்ப்பு உண்டு, அந்த வார்த்தையின்படி தான் நீ நடக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லி கொடுக்கிறாரோ, உடனே அந்த ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சிலர் மனம் அவங்களுக்கு என்ன இருக்கு, சிலர் இகழ்ந்தார்கள். அப்ப மனம் திரும்பி நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லும் போது கசக்குது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் தருவார், நம்ம கேட்கிறதற்கு மேலாக தருவார். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு அது சந்தோஷமா இருக்கிறது. ஆனா அந்த வசனத்தை உட்கொண்டு அந்த வசனத்தின்படி நடந்தால்தான், அந்த கட்டளைகளின்படி நடந்தால்தான் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும் போது, ஒரு நாள் நியாய தீர்ப்பு உண்டு, கண்டிப்பா மனம் திரும்புதல் அவசியம் அப்படின்னு சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு மனதில்லாதபடிக்கு யோவான் 6ல எப்படி ஜனங்கள் போனாங்களோ, எப்படி சீஷர்கள் போனாங்களோ, இன்றும் அப்படித்தான். அன்னைக்கு பவுல் உபதேசம் சொல்லும் போது பவுல் ஏதோ ஒரு காரியத்தை புதுசா சொல்றாருன்னு கேட்டாங்க, கேட்டதோட விட்டார்கள். அந்த கேட்டதை விட்டுட்டு அவங்க என்ன செய்தாங்கன்னா, கேட்டதை அப்படியே என்ன செய்யறாங்க, விட்டுட்டு நியாய தீர்ப்பு குறித்து பேசும்போது, மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க, சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு நாள் கேட்போம் என்றார்கள். இதுதான் அந்த காரியம் வரும்போது, அந்த காரியம் வசனம் அப்படின்னு வரும்போது ஏற்றுக்கொள்கிறதற்கு கடினமா இருக்கிறது இன்னைக்கும்.
அன்னைக்கு எப்படி சீஷர்கள் இது கடினமான உபதேசம் சொல்லிட்டு போனாங்களோ, அதே மாதிரி இயேசு மரித்த பிறகு பவுல் அப்போஸ்தலனால சொல்லப்பட்ட இந்த இடத்துலயும் அவங்க என்ன சொல்றாங்க, கடினமா இருக்கிறது, இதை இன்னொரு நாள் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை இன்னொரு நாள் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இப்படித்தான் மனம் திரும்புதலும் நியாய தீர்ப்பும் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கும் போது கேட்கிறதற்கு மனதில்லாத காரியம் உண்டு. ஆனா அது உண்டு. அது உண்டா இல்லையான்னு கேட்டா உண்டு, நிச்சயமாக உண்டு. நான் வசனத்தை கேட்கிறோம், புதுசு புதுசா காரியங்களை கேட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு விடுதலை அல்ல, அது நித்திய ஜீவன் அல்ல. மனம் திரும்புதலும் நியாய தீர்ப்பும் உண்டு அப்படிங்கறத நம்பி அதற்கு பயந்து நாம் அதை உட்கொள்ளுவோமானால், அந்த வசனத்தின்படி நடந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன், அதை விசுவாசித்து நடந்தால்தான், அதை உட்கொண்டு நடந்தால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறத நாம் உணர்ந்து மனம் திரும்பி நியாய தீர்ப்புக்கு நாம் பயந்து கர்த்தருக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு பயந்து இந்த வசனத்தை நாம் கற்றுக்கொள்வோமானால், நம்ம சொல்ல மாட்டோம் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இல்லை இது என்ன எப்பவுமே இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்களா, இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா போக மாட்டோம். அடுத்த வசனத்தை பாருங்க, 34. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள். கர்த்தரும் அதான் சொல்றாரு, சிலர். இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர்களே சிலர். இடுக்கமான வாசலை கண்டுபிடிப்பவர்களே சிலர் இல்லையா? இன்னைக்கு அழகான ஒரு பிக்சர் கொடுத்திருந்தாங்க. என்னன்னா, எல்லாரும் கர்த்தரை விசுவாசிக்கிறார்கள். அந்த பிலீவிங் காட் நிறைய பேர் கர்த்தரை விசுவாசித்திருக்க, நாங்களும் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒபேயிங் காட், ஒபேயிங் த வேர்ட் ஆஃப் காட் எத்தனை பேர்? நாம் எத்தனை பேர்? அது நம்ம புரிந்து கொள்ளுவோம். கர்த்தர் எனக்கு எல்லாம் தருவார் அப்படிங்கிற விசுவாசம். இவங்களும் அப்படிதான், எல்லாமே பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விசுவாசம். பெற்றுக்கொள்ளுகிறது விசுவாசம். கொண்டிருக்கிறோம், கேட்கிறோம், அழுது கேட்கிறோம், அழாமல் கேட்கிறோம். கர்த்தர் தருகிறார் எல்லாவற்றையும் தர்றாரு. ஆனா இந்த மனம் திரும்புதலும் நியாய தீர்ப்போம், யோவான் 6 அப்போஸ்தலர்ல மனம் திரும்புதலும் நியாய தீர்ப்பை சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வருது? ஆசையா கேட்டவங்க சொல்றாங்க இன்னொரு நாள் கேட்டுக்கலாம், இல்ல இவன் என்ன பேசிட்டு இருக்கான், இகழ்ந்துகிட்டு போறாங்க. யோவான் 6 இயேசு சொல்லும் போது என்ன செய்யறாங்க, இது கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் மன்னாவை புசித்தவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க, இதுவா இன்னைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுக்கிறாங்க. இப்படி வெறுக்கும் போது என்ன செய்ய முடியாது? நாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியுமான்னு கேட்டா முடியாது. அதான் சொல்ற, உண்மையாக அதை புசித்தால், அதை உண்மையாக உட்கொள்ளுவோமானால், அந்த வார்த்தையாகிய அந்த வசனத்தை, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை நாம் உண்மையாக உட்கொள்ளுவோமானால் அதுதான் நித்திய ஜீவனை நமக்கு தருமே தவிர, நாம் சும்மா அதை கேட்டுட்டு ஓ எனக்கும் விசுவாசம் இருக்கு அப்படின்னு சொல்லி நடக்கிறதுனால இல்ல. இந்த அப்போஸ்தலர்ல அழகா சொல்லப்பட்டிருக்கோம், சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் என்ன செய்தாங்க, இன்னொருக்கா நம்ம கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா சிலர் அதை பற்றி கொண்டு விசுவாசித்தார்கள். இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ளால இருக்குமானால் என்ன செய்வோம்னா நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம நடத்தப்படுவோம், அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். சரியா? ஏசு மத்தேயு 4:4 சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த மனுஷன் என்ன செய்வோம், அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கோம்ல. அது எங்க இருக்கு? உபாகமம் 8ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இது எப்ப தெரியுமா சொல்றாரு? மோசே சொல்றாங்க. உபாகமம் திருப்பி யோசுவா காலத்துல, இந்த மீன்ஸ் அந்த நிறைய ஜனங்கள் அழிந்து போனார்களே, அதுக்கப்புறம் அவர் நினைப்பூட்டுகிறார். மோசே தன்னுடைய மரண நாள் வரும்போது அந்த உபாகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 அந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா மோசையுடைய முடிவு காலம் வருது. அதை பார்த்து தான் அவர் சொல்றாரு. உபாகம் 4ஆம் அதிகாரம் 21, 22 கர்த்தர் உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்று ஆணையிட்டார். அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும், நான் யோர்தானை கடந்து போவதில்லை, நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்வாருன்னா ப்ரீச் பண்ணுவார், அவர் சொல்லி கொடுப்பார். மற்ற உபாகமம் நீங்க அதுக்கப்புறம் உள்ள காரியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா காரியத்தை கர்த்தர் எப்படியெல்லாம் வழிநடத்தி வந்தார், இந்த காரியத்தை எல்லாம் அவர் சொல்லி கொடுப்பாரு.
சொல்லி கொடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த மன்னாவை குறித்த காரியத்தை அவர் எப்படி சொல்லி கொடுப்பாரு தெரியுமா? வார்த்தைன்னு சொல்லி கொடுப்பாரு இல்லையா? வார்த்தைன்னு சொல்லுவாரு. அதான் சொல்லுவாரு, நீங்கள் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 அதான், இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் இருக்க கடவுள். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியா இருக்க கடவுள். நீங்க இதுக்கப்புறம் பாருங்க, உபாகமம் 6, 7, 8 இந்த அதிகாரங்கள் எல்லாம் வாசிச்சு பாருங்க, அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை குறித்து அப்படி தெளிவா சொல்லியிருப்பாரு பாருங்க. உபாகமம் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கோம், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமாகிய உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் என் சாமர்த்தியமும் என் கைபலமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையா இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் அவர் தான் உனக்கு கொடுக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். அதே மாதிரிதான் அன்னைக்கு மோசே இந்த மன்னாவாகிய இந்த அப்பத்தை எப்படி உங்க பிள்ளைகளுக்கு அன்னைக்கு எடுத்து காமிக்கிறதுக்காக எடுத்து வைத்தாங்க. ஆனா அதை போதிக்கும் போது மோசே எப்படி போதிக்கிறார்னா, இந்த வார்த்தைகளை நீ என்ன செய், நீ சொல்லிக் கொடு உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, அப்பதான் வாழ்வு, அப்படி இல்லைன்னா அழிவு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இல்லையா? இதே மாதிரிதான் இந்த வார்த்தையாகிய மன்னாவையும் நான் உட்கொண்டு அது வேவிக்கப்பட்டு இல்ல சுட்டரிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில அது இருக்குமானால் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அன்னைக்கு மன்னாவை புசித்தவர்கள் எல்லாரும் வனாந்திரத்துல மடிந்து போனவர்கள் உண்டு. அதே போல இன்னைக்கு மன்னாவை புசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு நாம் உடன்படிக்கையை பண்ணி கொண்டோம் அப்படின்னு சொல்லி நாம் பஸ்காவை நான் ஆசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் போஜனத்துல கை வைக்கிறோமே, அது எல்லாருமே என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. கடைசி நாளில் நான் எழுப்புவேன் என்று சொன்ன மாதிரி அந்த மனம் திரும்புதலும் அந்த நியாய தீர்ப்புக்கும் பயந்து நாம் கர்த்தரோட அண்டி சேருவோமானால் மாத்திரமே நம்ம என்ன செய்ய முடியும்னா, கர்த்தருக்குள்ளால நம்ம என்ன செய்ய முடியும், அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நித்திய ஜீவன் தான் நம்மளை என்ன செய்யும்னா, கடைசி நாளில் அந்த உறுதியோடு நாம் வாழ்வோமானால் கடைசி நாளில் நாமும் என்ன செய்வோம், கர்த்தரோடு கூட எழுப்பப்படுவோம். சரியா? ஒரே ஒரு வசனம், வெளிப்படுத்தல 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவருக்கு வெண்மையான குறிக்கலையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்றார். இது யாருக்கு எழுதுறாரு தெரியுமா? பெர்கமு சபை மக்களுக்கு எழுதுறாரு. அது நீங்க 12லேருந்தே 17 வரைக்கும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாம் விக்கிரங்களுக்கு படைத்தது, பிழையாமின் போதனை, வேசித்தனம், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு மனம் திரும்பி வெளியே வரலன்னா அது ஒரு மாயமான ஒரு போதனை, பிழையாமின் போதனை இல்லையா, ஒரு தவறான ஒரு போதனை. இப்படிப்பட்ட போதனைக்குள்ளால கிடக்கிற எல்லாரும் வெளியே வந்து மனம் திரும்புதலையும் நியாய தீர்ப்பையும் அறிந்து செயல்பட்டால் மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொல்றார். மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன். சும்மா மாயமான ஒரு காரியமும் ஏதோ ஒரு காரியமும் அல்ல. பிழையாமின் போதகம் அப்படின்னு சொல்றது அது பெரிய காரியம் இருக்கு. அது அந்த காரியத்துக்குள்ளால நான் விழுந்து போகாதபடிக்கு, அந்த போதனையிலே நான் தடுமாற்றம் அடையாதபடிக்கு நமக்கு கர்த்தர் கொடுத்த போதனை என்ன அப்படின்னா, மனம் திரும்பணும். நியாய தீர்ப்பு எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் பிறக்கிற எல்லாரும் ஒரு நாள் மரணம் உண்டு. மரணித்து நம்ம எழும்பும்போது நியாய தீர்ப்புக்கு உட்பட போகிறோம், நமக்கு உண்டு. அன்னைக்கு அத்தனைப்பட்ட மக்கள் இழந்துட்டு இல்ல அப்புறம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனது மாதிரியா போகாதபடிக்கு சிலர் அதை பற்றி கொண்டது போல சீஷர்கள்ல எல்லாரும் இது கடினமான உபதேசம் அப்படின்னு நிறைய பேர் போனது மாதிரி கொஞ்சம் பேர். பேதுரு சொன்னார், நித்திய ஜீவனுடைய வசனம் உங்ககிட்ட அல்லவா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தரை பற்றி கொண்டோமானால், உண்மையான அந்த வானத்திலிருந்து இறங்கின அப்பத்தை நாம் புசிப்போமானால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு. அப்படி இல்லாதவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கும். சரியா? இந்த வார்த்தையினால கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்வோம்.
நாம் கர்த்தரை உண்மையாக உட்கொள்ளுகிறோமா? அந்த வார்த்தையை உட்கொண்டுதான் நம்ம நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக பிரியமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்ம என்ன செய்வோம்னா, கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம என்ன செய்வோம்னா, நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜாவே, ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. இந்த நாளில் தகப்பனே அப்பா, எங்களுக்கு கற்று தந்தீரே ராஜாவே அப்பாண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் அப்பாண்டவரே அப்பா. கர்த்தாவே, நீர் கர்த்தாவே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தாவே நீங்க விடுதலை பண்ணி கொண்டு வந்தீங்க தகப்பனே. அந்த விடுதலை பெற்றுக்கொண்டவர்களும் தகப்பனே அப்பாண்டவரே, எகிப்தின் ஆண்டவரே நன்மைகளை நினைத்து தகப்பனே அப்பாண்டவரே அப்பா, முறுமுறுத்த நேரத்தில் அப்பா நீங்க வானத்தின் அப்பத்தை கொடுத்து அவங்களை போஷித்து இருந்தும் தகப்பனே, அது நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி அப்பாண்டவரே அவங்க ருசித்து அதை ஆண்டவரே அப்பா புசித்தார்கள் தகப்பனே. ஆனாலோ ராஜாவே 2 வருடத்துக்குள்ளால தகப்பனே இது மாத்திரம்தானான்னு சொல்லி அப்பா அதை வெறுக்க ஆரம்பிச்சாங்களே தகப்பனே. அதே போல தகப்பனே நாங்களும் தகப்பனே அப்பா உம்முடைய வசனத்தை கேட்டு அப்பா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும் போது தகப்பனே எங்களுடைய முறுமுறுப்பின் நிமித்தமும் எங்களுடைய ஆண்டவரை கவலையான நேரத்திலும் தகப்பனே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருந்தும் தகப்பனே அப்பா ஆண்டவரே நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொண்டிருந்தோம். இன்னும் போதாது என்று சொல்லியப்பா அந்த வார்த்தையை அப்பா அசட்டை பண்ணி தகப்பனே அப்பாண்டவரே வார்த்தையை உட்கொள்ள அப்பா மனதில்லாதபடிக்கு ஆண்டவரே நாங்களும் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் தகப்பனே அப்பா நாங்களும் ஒரு நாள் தகப்பனே அப்பாண்டவரே உம்மால வெறுக்கப்பட்டு போவோமே ராஜாவே. அப்பா ஆண்டவரை உம்முடைய வசனத்தை ஆண்டவரை உட்கொண்டு ஆண்டவரை நாங்கள் வாழ கிருபை தாங்க தகப்பனே. ஒரு ஏனோக்கு அப்பா ஆண்டவரை இந்த உலகத்துல வாழும்போது 300 வருடம் உம்மோடு சஞ்சரித்து வாழ்ந்தாரே தகப்பனே. எங்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள நாட்களே 70 வருடம் அல்லது 80 வருடம் அப்பா. அந்த மொத்தமாக கொடுக்கப்பட்டுள்ள அவ்வளவு நாட்கள் ஆண்டவரை பாதியில தான் நான் உங்களை ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்படி அறிந்திருந்தும் தகப்பனே மீதி உள்ள நாட்கள் ஆண்டவரே தொடர்ந்து உம்மோடு ஐக்கியமாக வாழுகிறதுக்கு முடியாதபடிக்கு அப்பா எங்களுடைய விசுவாசம் எவ்வளவுத்துக்கு அசைக்கப்படுகிறது தகப்பனே ஆண்டவரே. அப்பா ஒரு ஏனோக்கி எவ்வளவாக ஆண்டவரே அப்பா உம்மோடு அண்டி வாழ்ந்தாரோ அதே போல தகப்பனே அப்பா நாங்களும் உண்மை பற்றி பிடித்து கொண்டு தகப்பனே வாழுகிறதற்குள்ள எல்லா கிருபைகளையும் தாங்க ராஜாவே அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த நாட்கள்ல தகப்பனே பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு ஈவாக நீர் தந்திருக்கிறீரே ராஜாவே. எங்களுக்குள்ளால இருந்து தகப்பனே எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறீரே ராஜாவே. உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. அப்பா நாங்க உமக்குள்ளால திடப்பட்டு கொள்ளப்பா எங்களுடைய கஷ்ட நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையாகிய மன்னாவை புசித்து தகப்பனே அங்க நடக்க கிருபை தாருங்க தகப்பனே. அந்த வசனத்தை புசிக்கும் போது ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கடினமான இடங்கள் எல்லாம் தகப்பனே அப்பா லகுவாக படணும் தகப்பனே. அப்பா ஆண்டவரே அந்த கடினமான இருதயங்கள் எல்லாம் மாற்றப்படணும் தகப்பனே. சதையாக மாற்றப்படணும் தகப்பனே. தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படணும் தகப்பனே ஆண்டவரே. அப்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் ஒப்பு கொடுப்போம். ஆனால் தகப்பனே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உடைய வசனத்தின் படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலே என்று ஆண்டவரே அப்பா வசனம் சொல்லப்படுகிற தகப்பனே. இது ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு பெரியவர்களும் நாங்கள் உணர்ந்து கொள்ள தகப்பனே. இந்த நாளத்தை உணர்ந்து கொண்டப்பா உடைய வசனம் எவ்வளவு ஜீவன் உள்ளது என்பதை புரிந்து கொண்டு தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை நடத்த நீர் கிருபை தருவீராக ராஜாவே ஆண்டவரே. உண்மையாக உண்மை உட்கொள்ளப்பா உண்மையாக உண்மை உட்கொள்ளப்பா நீர் கிருபை தகப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அறியாத நாட்களை நீ அறியாதவரை போல் இருந்தீர் தகப்பனே. ஆனாலும் ராஜாவே இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று தகப்பனே நீ கட்டளை கொடுக்கிறீர் ராஜாவே ஆண்டவரே. அந்த கட்டளையை பற்றி கொண்டு தகப்பனே அப்பா மனம் திரும்புகிறதற்கு எங்களை விட்டு கொடுக்கப்பா கிருபை தங்க ஆண்டவரே. அப்பா உண்மை தடவியாவது நாங்க கண்டுபிடிக்க வேண்டும் என்று அப்பா வசனம் சொல்லுதே தகப்பனே. அப்பா உண்மை தடவியாவது நாங்க கண்டுபிடிக்கணுமே ராஜாவே. அதற்குள்ள கிருபையை நீங்க தாங்க தகப்பனே ஆண்டவரே. வசனமாகி ஆண்டவரே அப்பா அந்த வசனம் ஆண்டவரே அந்த வசனத்தை உட்கொள்ளும் போது கடினமான உபதேசம் என்று சொல்லி ஆண்டவரே அந்த சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள் தகப்பனே. சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள் தகப்பனே. அதே போல தகப்பனே நாங்கள் பின்வாங்கி போக கூடாது பாண்டவரே. நாங்கள் பின்வாங்கி போக கூடாது ராஜாவே பாண்டவரே. கர்த்தாவே அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தீரேப்பா. இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷருக்கு கட்டளை இட்டிருக்கிறீரே தகப்பனே. அப்பா இது எங்களுக்கு தாருங்க ராஜாவே. மனம் திரும்புதல் அவசியமாக இருக்கிறதப்பா. எங்களுக்கு நியாய தீர்ப்புன்றது ஒன்று உண்டு தகப்பனே பாண்டவரே. அந்த நியாய தீர்ப்பை குறித்து தான் ஆண்டவரே ஒரு காரியத்தை நினைத்து தகப்பனே அப்பா மனம் திரும்ப வேண்டும் என்ற நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு தகப்பனே அப்பா சிலர் பவுலை பின்பற்று போல அப்பா சிலர் பற்றி கொண்டது போல அப்ப பேதுரு சொன்னாரே தகப்பனே அப்ப பற்றி கொண்டாரே தகப்பனே அப்பா நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டுன்னு பற்றி கொண்டாரே தகப்பனே. அதே போல ராஜாவே அப்ப நாங்களும் பற்றி கொள்ளப்பா நீ கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனேப்பா. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம்ப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. தங்களுடைய வாழ்க்கையில கடினமான பாதைகளப்பா கடினமான ஆண்டவரை சூழ்நிலைகள் வரும்போதும் தகப்பனே உண்மை பற்றி கொள்ள உண்மை பிடித்துக் கொள்ள தகப்பனே அப்பா நீ கிருபைகளை தாங்க ராஜாவேப்பா. எத்தனையோ விதமான சோர்வுகள் வரலாம் தகப்பனே. எத்தனையோ விதமான ஆண்டவரே வேதனைகள் வரலாம் தகப்பனே பாண்டவரே. ஆனாலோ உடைய வசனம் ஆண்டவரே எங்களுக்கு தகப்பனே தேனிட்ட பணிகாரம் போலப்பா கடைசி வரைக்கும் இருக்கணும் தகப்பனே பாண்டவரே.
இருக்கணும் ராஜாவே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையப்பா எங்களுக்கு நீங்க தருவீராகப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தருவீராக தகப்பனே ஆண்டவரே. அப்பா உண்மை வாஞ்சித்து தேடப்பா, உண்மை வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளப்பா. நீர் கிருபைகளை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய கரத்துல தருகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொருடைய பேசட்டும் தகப்பனே ஆண்டவரே. அப்பா இந்த சத்தங்கள் ஆண்டவரே அப்ப தொனித்து கொண்டே இருக்கட்டும் தகப்பனே ஆண்டவரே. அப்பா உம்முடைய வசனத்தை ஆண்டவரை பெற்றுக்கொள்ள நீர் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நாளை ஆண்டவரே தினம் நடக்கிற ஆராதனைகளை உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு திருச்சபைகளையும் தகப்பனே அப்பா ஆண்டவரே வசனங்கள் கொடுக்கப்படுமே தகப்பனே. அப்ப வார்த்தைகள் கொடுக்கப்படுமே ராஜாவே ஆண்டவரே. பாவ மன்னிப்பு ஒவ்வொரு நிலைகளும் தகப்பனே அப்பா உண்மையாக தகப்பனே உணர்ந்து ராஜாவே பாவங்களை அறிக்கையிட்டு தகப்பனே அப்பா ஆண்டவரை அந்த இருதயத்தோடு உடைய வசனத்தை கேட்கிறாண்டவரே. ஒரு இருதயத்தை அப்பா ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கொடுங்க ராஜாவே அப்பா ஆண்டவரே. ஆலயத்துக்கு வந்து விட்டு தகப்பனே ஏனோ தானோ என்று செல்லுவதற்கு அல்ல ராஜாவே அப்பா, கடமைக்காக வருவது அல்ல தகப்பனே ஆண்டவரே. உடைய வசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு ஆண்டவரே வர ஆண்டவரே. அப்பா வனம் திரும்புவதற்கு என்ன இருக்கிறது, இன்னும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே அப்பா. அப்பா காதுகளை ஆண்டவரை விரிவாக திறந்து வைத்துக் கொள்ளப்பா. நீர் கிருபை தாங்க ராஜாவே. இருதயத்தை திறக்க கிருபை தாருங்க ராஜாவே. அப்பா கர்த்தாவே வசனத்தை கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல தருகிறோம் தகப்பனே. அப்பா உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டப்பா, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா இந்த மந்தைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நல்ல மேய்ச்சலை ஆண்டவரே காட்டப்பா. நீர் கிருபை தாங்கப்பா. நல்ல வசனங்களை ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு கொடுக்கப்பா. நீர் கிருபை தாங்க தகப்பனே. அப்பா கர்த்தாவே அப்பா ஆண்டவரே அப்பா ஆண்டவரே அப்பா பின்பற்றி வருகிற ஆடுகளுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கிறதே ஒரு மேய்ப்பனுடைய கடமையாக இருக்கிறதே தகப்பனே. அதை செய்து நிறைவேற்ற ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் பலப்படுத்துவீராக, ஒவ்வொரு மேய்ப்பர்களையும் பலப்படுத்துவீராக ராஜாவே பாண்டவரே. அந்த உணர்வை கொடுப்பீராக பாண்டவரே. உம்முடைய வேலையை பாண்டவரே ஜாக்கிரதையோடு செய்ய பாண்டவரே. நீர் கிருபை கொடுப்பீராக ராஜாவே. ஆயத்தத்தோடு செய்யப்பா கிருபை கொடுப்பீராக ராஜாவே ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளப்பா. நீர் கிருபை தருவீராக ராஜாவே. அப்பா கர்த்தாவே பாண்டவரே ஏதோ ஆண்டவரே இந்த நாளை மாத்திரம் கடந்து செல்வதற்காக அல்ல ராஜாவே. 6 நாள் உலகத்துக்குள்ளால போய்விட்டு 7ஆம் நாள் ஆண்டவரே ஏதோ ஆசரித்து விட்டு வருகிறது அல்ல தகப்பனே ஆண்டவரே. இதை வெறுக்கிறீ ராஜாவே ஆண்டவரே. அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தருவீராகப்பா. அப்பா உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக தகப்பனே பாண்டவரே. உண்மை அறிந்து கொள்ள, உண்மை பெற்றுக்கொள்ள தகப்பனே, உண்மையாக உண்மை உட்கொள்ளுகிற ஆண்டவரே அந்த இருதயத்தை எங்களுக்கு தாருங்க ராஜாவே. நித்திய ஜீவன் எங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து தகப்பனே ஆண்டவரே. மனம் திரும்பிய பாண்டவரே நியாயத்திற்கு உட்படுகிற நிலைமையில ஆண்டவரே நாங்க வர ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துலப்பா நீங்க வந்த நேரத்துலப்பா ஆதாமும் ஏவலும் எவ்வளவு ஆண்டவரே அப்ப சந்தோஷமாக உண்மை ஆண்டவரே அப்ப சந்தித்த நாட்கள் உண்டு தகப்பனே. ஆனால் பாவம் செய்தோதோ தகப்பனே ஒளித்துக் கொண்டார்களே, மறைத்துக் கொண்டார்களே தகப்பனே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நாங்களே மறைந்து கொள்ளாதபடிக்கு தகப்பனே அப்பா ஆவலோடு ஆண்டவரே உமக்கு காத்திருக்க அப்பா உண்மை ஆண்டவரை வாஞ்சிக்க ஆண்டவரே. நீர் கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக உடைய சமூகத்தில் தருக்கிறோம் தகப்பனே பாண்டவரே. அப்பா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே மிஞ்சினதை கேட்டு தகப்பனே பாண்டவரே இச்சித்ததை கேட்டு ஆண்டவரே பெற்றுக்கொண்டும் ஆண்டவரே சப்பா முடிந்து போனார்களே அப்பா. அப்படி நாங்கள் இல்லாதபடிக்கு தகப்பனே உங்களுடைய சித்தத்தை அறிந்து அப்பா உங்களுடைய திட்டத்தை உணர்ந்து தகப்பனே அப்பா நாங்க வாழ உடைய சித்தத்தை உணர்ந்து தகப்பனே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தப்பா. நீ கிருபைகளை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உடைய சமூகத்தில் தருகிற இந்த வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். சிறு பிள்ளைகள் கூட தகப்பனே கேட்கிறார்கள் என்று ஆண்டவரே அப்பா கேட்கிறோமே தகப்பனே ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளேப்பா ஆண்டவரே நீங்க நடத்துங்க ராஜாவேப்பா. சிறு பிள்ளைகள் கூட அப்பா ஆர்வமாக இதை கேட்கிறார்கள் என்ற சாட்சிகளை நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே ஆண்டவரே. ஆர்வத்தை ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை நடத்துங்க தகப்பனே. சிறு வயது முதல் எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா வேண்டாத காரியங்கள் எதுவும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு தகப்பனே நீங்க கூட இருந்து காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா. நன்றி ராஜாவே அப்பா. சிறு வயது முதலப்பா உண்மை உட்கொண்டு ஆண்டவரே உமக்கு ஆண்டவரே பலன் கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையப்பா ஒவ்வொருவருக்குள்ளால இருந்து ஆண்டவரே எழும்ப நீர் கிருபையில தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம் கொடுக்குறோம். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. இந்த வார்த்தைகள் எங்களோட பேசிட்டு தகப்பனேப்பா நீங்க கூட இருங்கப்பா. தாழ்த்துக்கிறோம் கொடுக்குறோம். நீ பிரேசு ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள நல்ல பிதாவே ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், என் முழு உளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த வார்த்தையை நாளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நம்ம கம்பேர் பண்ணி படிப்போம். இந்த காரியத்தை நம்ம 3 பகுதிகளை நம்ம எடுத்து வாசிக்கலாம். மன்னாவை எப்படி இஸ்ரவேலர்கள் புசித்தார்கள், ஏசு ஜீவ அப்பமாகிய வானத்திலிருந்து இறங்கின அப்பம்னு சொல்லும் போது எப்படி சீஷர்கள் பின்வாங்கி போனார்கள். அப்போஸ்தலர்ல அத்தனை பட்டத்து ஜனங்கள் வாஞ்சையோடு கேட்டாங்க, ஆசையோடு கேட்டாங்க. ஆனா அவங்களால நிலை நிற்க முடியல. அவங்க என்ன செய்யறாங்க, பின்வாங்கி போகிறாங்க. இப்படி போகக்கூடாது. நாம கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளுவோம், கர்த்தருக்காக நம்ம நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.